Hello everyone, welcome to this super amazing session in our Fight Back Re-NEET 2026 series. நம்ம NST சைட்ல இருந்து இந்த Re-NEET 2026 உங்களோட சேர்ந்து ஃபைட் பேக் பண்றதுக்கு ரிவிஷன் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ரிவிஷன் சீரிஸோட ஃபர்ஸ்ட் லெக்சர் தான் இன்னைக்கு நீ பார்க்க போற. இந்த லெக்சர்ல I am not going to teach physics guys. I am going to teach you ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ரியாக்ஷன்ஸை ஒரு மைண்ட் மேப் மாதிரி சம்மரைஸ் பண்ண போகிறேன். இந்த செஷனை நான் ஏன் எடுத்திருக்கேன், இதோட யூஸ்ஃபுல்னஸ் என்ன, எல்லாத்தையும் இப்போவே சொல்கிறேன். பட் பிஃபோர் ஸ்டார்டிங், இட்ஸ் மீ டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் NST. 2019 நீட் எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எழுதி கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் MBBS சீட் எடுத்திருந்தேன். இப்போது MBBS முடிச்சுட்டு நம்மளோட NST சேனலில் 6 வருஷமா ஃபிசிக்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருந்தேன். இந்த லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் நீட் கோச்சிங் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வருஷமும் சூப்பர்பா TNVK சீரீஸ், மிரர் 30 நிறைய விஷயம் உங்களுக்கு கொடுத்து நிறைய பேர் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம ப்ரெடிக்ஷனில் சொல்லி கொடுத்த கொஷின்ஸ் எல்லாமே நிறைய கொஷின் பேப்பரில் வந்துருந்துன்னு சொன்னீங்க. வெரி 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 ஹாப்பி ஃபார் தட். அண்ட் அதை கண்டினியூ பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்காக நாங்கள் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஸோ வித்தவுட் மேக்கிங் மச் டிலே, லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் டுடேஸ் செஷன் கைஸ். ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஃபைட் பேக் Re-NEET 2026 ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த செஷன் நான் உங்களுக்கு பில்ட் பண்ணுறதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்லைடில் காமிச்சிருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே 2026 நீட் எக்ஸாமில் கேட்ட கெமிஸ்ட்ரி கொஷின், சரியா? ஸோ கொஷின் நம்பர் 1, 2, 3, 4 கொஷின் இந்த ஸ்லைடில் இருக்குது. அந்த ஸ்லைடில் 5, 6, 7, இங்கே ஒரு 3, 7, அப்புறம் இங்கே ஒரு 2 கொஷின். ஸோ டோட்டலாக ஒரு 9 கொஷின்ஸ் நான் உனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிப்பாரு. எல்லாத்துலேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னது? கம்ப்ளீட் த ரியாக்ஷன் மாதிரி இருக்கு. ஒரு ரியாக்டன் கொடுத்துட்டாங்க, ரியேஜென்ட் கொடுத்துட்டாங்க, கேட்டலிஸ்ட். ஸோ இங்கேருந்து நமக்கு என்ன நடக்குது, அதோட ப்ராடக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே அதே மாதிரி தான் கம்ப்ளீட் த ரியாக்ஷன் மாதிரி ரியேஜென்ட், ரியாக்டன், ப்ராடக்ட்ஸ். இதே கான்செப்ட் தான் ஆல்மோஸ்ட் எல்லா கொஷின்ஸ்லையும் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ உங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் தே ஆர் ஆஸ்கிங் கன்சிஸ்டன்ட்லி கைஸ். 2026 நீட் எக்ஸாம்ல மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் எடுத்துப்பாரு. இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 12 கொஷின்ஸ் பேட்டன்ட் ப்ராப்ளமா எல்லா வருஷமும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, எல்லா வருஷமும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருதுன்னு பல பேர் தெரியறதே இல்லை. அப்படி தெரிஞ்சாலுமே எக்ஸாம் அன்னைக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. கொஸ்டின்ஸையுமே அவங்க ட்ரிக்கியாக தான் வைப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீ ஹேண்டில் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா இந்த எல்லா ரியாக்ஷன்ஸையும் வேகமாக ரிவிஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு தடவை மட்டும் இல்லை, மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆன்ஹைட்ரஸ் AlCl3 இருக்கும், இதுக்குள்ள அசிடிக் மீடியம் ஆட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டலிஸ்ட் போடுவாங்க, மொத்தமாக ரியாக்ஷனே மாறிடும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி மைனர் சேஞ்சஸும் நீ நல்லா பண்ணணும்னா இதுக்கேற்ற ஸ்பெசிஃபிக் கன்வர்ஷன் ரியாக்ஷன்ஸ் கொஷின்ஸ் போடணும். NCERT புக் பேக்கில் இருக்கு. அதுக்கு முன்னாடி உனக்கு இதுக்கான நாலேஜும் ஒரு சம்மரி இருக்கணும், ஒரு மைண்ட் மேப் இருக்கணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீ ஜெயிக்கணும்னு வச்சுக்கேன். நான் அப்படி தான் ஜெயிச்சேன். 2019 நீட் எக்ஸாமில் நான் கெமிஸ்ட்ரியில் மட்டும் 161 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் என்னோட ரொம்ப ஸ்ட்ரென்த் வந்து ஆர்கானிக்கும் ஃபிசிக்கல் தான். ஆர்கானிக்கை நான் மாஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன், நான் தெளிவாக மைண்ட் மேப் மாதிரி போட்டு ஒரு சார்ட் மாதிரி போட்டு நிறைய எழுதி வச்சிருப்பேன். ஸோ அதை பார்த்தாவே திரும்ப ஒரே விஷயம் தான் பார்ப்பேன். புதுசாக நிறைய போக மாட்டேன். ஒன்று தெளிவாக எழுதி வச்சுப்பேன், அதை திரும்ப பார்ப்பேன். ஸோ என் மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ரீஇன்ஃபோர்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மறைச்சு கேள்வி கேட்டுப்பேன். ஓகே, இந்த ரியாக்ஷன் இந்த ரீஜன் போட்டால் மறைச்சிக்கோ, யோசிச்சிக்கோ. அந்த மாதிரி கேள்வி கேட்டு பழகிறப்போ அக்யூரசி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உன்னால் கன்ஃபியூஸ்டு கொஷின்ஸ் கேட்டால் கூட கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இதை உங்களுக்கு டெலிவர் பண்ண ஒரு ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் தேவை. அந்த ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் தான் நான் உனக்காக வந்திருக்கேன். இந்த கம்மி டைமில் எல்லா இம்பார்ட்டன்ட் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸையும் மைண்ட் மேப்பாக உனக்கு சொல்லி கொடுக்குறேன், சரியா? இது என்னோட பொறுப்பு. அட் த எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் திஸ். சூப்பர். கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? பிகின் பண்ணலாமா? சூப்பர் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி இது எல்லாமே உனக்கு எல்லா ரியாக்ஷன்ஸ் இந்த ஆக்சுவலாக நிறைய ரியாக்ஷன்ஸ் இப்போ நான் சொல்லியே கொடுக்க போகிறேன். இது பார்ட் 1 இருக்க போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், போகலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நிறைய பேரோட ஃபேவரட் வீடியோ ஆகிப்போச்சு. இது வந்து வித்தின் இந்த 25K வியூஸ் வந்துருச்சு. இந்த ஆல் நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட முக்கியமான நேமிங் ரியாக்ஷன்ஸ் போட்டிருந்தேன். இதில் ரெய்மர் டைமனுக்கு பல பேர் ஃபேன் ஆகிட்டீங்க. ஜஸ்ட் சும்மா நான் அப்படி தான் எனக்குள்ள லாஜிக் யோசிச்சு ஒரு ட்ரிக்கெல்லாம் கதை யோசிச்சு வச்சுப்பேன். அது உங்களுக்காக கொடுக்க நினச்சேன். என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னும் யாராவது இதை பார்க்காம இருக்கேன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோக்கோட லிங்க் கொடுக்குறேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் எல்லாத்தையுமே ஒரே ஷார்ட்ல ட்ரிக்ஸோட எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு கவர் பண்ணியிருக்கேன். மேக் யூஸ் ஆஃப் திஸ் அமேசிங் செஷன். இந்த வீடியோலேருந்து நிறைய கொஷின்ஸ் உங்கள் நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் வந்தது 2026. இதுக்கப்புறமா வரும். ஸோ மிஸ் பண்ணாத. நிறைய பேர் ரெக்ரெட் பண்ணுவேன் விட்டுட்டேன்னா மறக்காமல் பார்த்துட்டு போ. ரெண்டி கொடுக்குறேன். இது எப்போ பார்க்கணும்? இந்த செஷன் முடிச்சுட்டும் பாரு, இல்லைன்னா இப்போ கூட பார்த்துட்டா ஒன்றும் தப்பு கிடையாது, சரியா? செஷன் முடிச்சுட்டு மிஸ் பண்ணாமல் இதை பாரு. யூ வில் கெட்
செம்ம திங். ஓகே, ஸோ மிஸ் பண்ணாத. நெக்ஸ்ட், ஸோ இது இல்லாமல் நிறைய ஸ்கோர் பூஸ்டர் திங்ஸ் போட்டிருக்கோம். நீட் எக்ஸாமுக்கு நார்மல் பேட்டர்னை தாண்டி ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஸ்கோர் பூஸ்டர் உனக்கு தேவை. எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஒன் ஷாட் மாதிரியே ஆல் இன்ஆர்கானிக் ட்ரெண்ட்ஸ் மேம் எடுத்திருக்காங்க. ட்ரெண்ட்ஸ் வித் எக்ஸப்ஷன்ஸ். நான் வந்து உங்களுக்கு கிராஃப்ஸ் எடுத்திருக்கேன், ஃபிசிக்ஸில் இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஸ்கோர் பூஸ்டர் திங்ஸ் உங்களுக்காக என்எஸ்டி சைடில் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டை மறக்காமல் செக் அவுட் பண்ணு. நம்ம சேனலுக்குள்ளே போனேனாவே பிளேலிஸ்ட் இருக்கும், இல்லை கோர்சஸ் இருக்கும். ரெண்டில் போனாவே உனக்கு நீட் ஸ்கோர் பூஸ்டர் சீரீஸ் இருக்கும். ஒருத்தர் கூட இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதில் ஒரு வீடியோ கூட ஒருத்தர் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. டைரக்ட் மெனி கொஸ்டின்ஸ் வரும். இதுல இருந்து ஆல்ரெடி வந்திருக்கு, இந்த பேப்பர் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. கேலோமீட்டர் சொல்லி கொடுத்தது வந்துச்சு. அண்ட் இதுல கிராஃப்ல அந்த விடி கிராஃப் எப்படி நீ அப்ரோச் பண்ணணும் ஐடியா கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான். எல்லாமே திரும்ப கேட்டுட்டு தான் இருப்பாங்க. மேக் யூஸ் ஆஃப் திஸ் அமேசிங் செஷன் கைஸ். இது இல்லாமல் சாப்டர் வைஸ் நீ ஒன் ஷாட்ல ரிவிஷன் பண்ணுச்சுன்னா ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. வெரி ஷார்ட் டைம்ல 1.5x 2x ஸ்பீட்ல வச்சு வேகமாக உருட்டிக்கோ. யூ வில் கெட் கம்ப்ளீட் ரிவிஷன் கைஸ். ஒரு சாப்டர் ரிவிஷன் பண்ண கஷ்டப்படுற, திருப்பவே முடியாமல் இருக்கனா இதில் வேகமாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய எம்சிக்யூ டெக்னிக்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். மேக் யூஸ் ஆஃப் திஸ். இது ஃபிசிக்ஸ்க்கு, இது கெமிஸ்ட்ரிக்கு. சரியா, மிஸ் பண்ணிடாத. அண்ட் மிரர் 30ல எம்சிக்யூ சால்விங் எப்படி நீ பண்ணணும்னு சொல்லி நல்ல குவாலிட்டி ஆஃப் எம்சிக்யூஸ் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதையும் உனக்கு அப்ரோச்சுக்கு கற்றுக்கோ. இது எல்லாத்துக்கான நோட்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கு. தாராளமாக இந்த ஸ்கேன் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ. எல்லா அப்டேட்ஸ் அதில் இன்ஸ்டன்ட்டாக கொடுத்துட்டு இருப்போம். எல்லா நோட்ஸ், பிடிஎஃப், எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதில் கிடைக்கும். ஷார்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. அண்ட் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் நம்மளோட ஃப்ரீ மார்க் டெஸ்ட்னு எழுதிக்கலாம். நம்ம டிஎன்விகே கோர்ஸ்க்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ண உனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஜாயின்ங்கிற பட்டன் அழுத்திக்கோ. நீ டிஎன்விகேக்குள்ள அஃபிஷியல் என்ட்ரோல் ஆயிடுவ, ஃப்ரீயாக என்ட்ரோல் ஆயிடுவ. இதுக்குள்ள இருக்கிற எல்லா பிடிஎஃப்ஸ், நோட்ஸ் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். மார்க் டெஸ்ட் நீ ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக எழுதிக்கலாம். ஆல்ரெடி 5 அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் ரிமைனிங்கும் 1 by 1 வந்துட்டே இருக்கு. You will enjoy guys. Okay, with all these things let's straight away start. இல்ல நீ ஆப் குள்ள வரனா ஆப் குள்ள போனே ஹோம் பேஜ்ல TNVK இருக்கும். இத பிரஸ் பண்ணா இந்த பேஜ் வரும். இந்த பை ஃபார் ஃப்ரீ கொடுத்துக்கோ. இந்த பை ஃபார் ஃப்ரீ கொடுத்த உடனே உனக்கு ஓபன் அப் ஆயிடும். உள்ள போய் நீ மை கோர்சஸ் செக்ஷன்ல போய் எல்லா கிளாஸஸும் நீ பாத்துக்கலாம். சரியா? டன். இது எல்லாத்துக்கும் பின்னாடி என் கம்ப்ளீட் NST டீமோட பயங்கரமான எஃபர்ட் இருக்கு. இந்த எஃபர்ட்டை நாங்கள் ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் கன்சிஸ்டண்ட்டாக. இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சேன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணு. இந்த செஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லு. உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணுது நிறைய எஃபர்ட்டுக்கும் ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கும். நீங்கள் நல்லபடியாக இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்கள் மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அதுதான் எங்களோட பெரிய ஃபீஸ். சரியா? இது எல்லாத்துக்கான ரிசல்ட்டாக நாங்கள் நம்புகிறோம். உங்களோட சக்ஸஸ் எங்களோட ஹாப்பினஸ். சரியா? பண்ணுவேன் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே பிகின் வித் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் டுடே. ஆரம்பிக்கலாம் கைஸ். ஸோ லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். இதுக்கு முன்னாடி நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது ஒரு கிராண்ட் ரிவிஷனாக இருக்க போது நான் ரொம்ப கெமிஸ்ட்ரி பாயிண்ட்ஸும் மெக்கானிசம்ஸ் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. அது உனக்கு மொத்த இயரில் நீ படிச்சுக்கணும். இந்த நேரத்தில் லாஸ்ட் மொமெண்ட்டில் இது ஒரு சார்ட் மாதிரி வச்சுக்கிட்டு இதை திரும்ப நீ ரிவிஷன் பண்ண போகிற. இதை பார்த்தே நிறைய கொஷின்ஸ் டேரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த செஷன் கொண்டு போகிறேன். சரியா? அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்டார்டிங் கொஞ்சமாக ஸ்லோவாக கொண்டு போய் அப்படியே சூப்பராக நிறைய விஷயம் கொடுக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஈஸி கொஷின்ஸ்ல நம்ம ஆரம்பிப்போம். அப்படியே செம்மையாக கொண்டு போய்க்கலாம். சரியா? ஸோ இந்த செஷன் செம்மையாக இருக்க போது நல்ல கவனத்தோட கவனி. இவ்வளோ நேரம் இன்ட்ரடக்ஷன் பேசிட்டேன், நிறைய முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே கிளாஸ்க்குள்ளே நுழைய போகிறோம். கமான் கைஸ், கிவ் யுவர் நெக்ஸ்ட் 25 minutes வித் மீ. செம்மையான ஒரு விஷயத்தை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உன் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இதை பல தடவை ரிவிஷன் பண்ண போகிறேன். ஸோ கீப் யுவர் ஐ ஆன் மீ. ஓகே? அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த PDF நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம். PDF வாங்கினேன்னா எடுத்து மூலையில தான் போடுவேன். இதை ஓரியன்ட் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் வேகமாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் இதை 1.5x 2xல வச்சு வேகமாக ஒரு 20 minutes நீ திருப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிவிஷன் மெட்டீரியலை தான் நான் உனக்கு இதை ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு இதை ப்ராப்பராக யூஸ் பண்ண. PDF நோக்கி ஓடாத. PDFும் நான் ஷேர் பண்ணுறேன். செஷனை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் PDF பாரு. முக்கியமான பாயிண்ட்ஸில் ரெஜிஸ்டர் ஆகும். இல்லை சும்மா காற்றுல கரைஞ்சி போயிடும். உனக்கு ப்ராப்பராக இம்பாக்டாக ரெஜிஸ்டர் ஆகுது. வார்னிங்கா சொல்றேன். சரியா? ஸோ ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், அல்கேன் கைஸ். அல்கேன் பத்தி பார்ப்போம். அல்கேனோட ப்ரிப்பரேஷன் யாரெல்லாம் அல்கேனா மாற முடியும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்ககிட்ட கொடுக்கறது 2 விஷயம் கொடுத்துருக்கேன். ஒன்று RCH டபுள் பாண்ட் CHR, ஒரு அல்கீன்கான எக்ஸாம்பிள். கீழே RC ட்ரிபிள் பாண்ட் CR, ஒரு அல்கைன்கான எக்ஸாம்பிள். இதில் நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ரியாக்டன்ட்டை கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டாக அதே தான் ப்ராடக்டாக மாறணும் இல்லை. நான் சும்மா அல்கீன்கான எக்ஸாம்பிள், அல்கைன்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதை எப்படி இதோட கரஸ்பாண்டிங் அல்கேன் ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு நீ யூஸ் பண்ண வேண்டிய ஒரே ரியேஜன் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெலேடியம் பிளாட்டினம் நீ போட்டுக்கணும்.
PDPT போட்டுக்கணும். இப்படி போட்டால் உனக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும்னா ஹைட்ரஜனேஷன். ஹைட்ரஜனை ஆட் பண்ண போகிற. அப்போ இந்த ஹைட்ரஜன் மாலிக்யூல் போயிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் கொடுத்து ஸோ டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாக மாற்றும். ஸோ அப்போ அல்கீன் வந்து கரஸ்பாண்டிங் அல்கேனாக மாறிடும். சரியா? இது டபுள் பாண்டுக்கு. ட்ரிபிள் பாண்டுக்கு அதே கதை தான். ஃபர்ஸ்ட் இது அல்கைன் வந்து அல்கீனா மாறும், அப்புறம் அல்கேனா மாறும். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஹைட்ரஜனேஷன். ஒரு அல்கீன் அல்கைனை நீ அல்கேனா மாற்றிக்கலாம். கிளியர்? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ரொம்ப சிம்பிள், ஒரு வார்ம் அப் மாதிரி வச்சுக்கலாம். போ நல்ல ரியாக்ஷன்ஸ் கொண்டு போகிறான். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், அல்கேன் ஃபார்மேஷன் கைஸ். செகண்ட் ரியாக்ஷன் ஜாலியான ரியாக்ஷன். என்னன்னா RCOONA. என்னது இது? சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஆர்னு ஒரு அல்கைல் குரூப் இருக்கு, COO குரூப்புங்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப், அண்ட் NAங்கிறது சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. இதை ஒரு அல்கைனா மாத்துறதுக்கு எப்படி மாத்துவேன்? ஓகே, அல்கைனா மாத்துறது எப்படி மாத்துவேன்? இதுக்கு நீ யூஸ் பண்ண ரியாக்ஷன் நீ பாரு. நிறைய கொஸ்டின்ஸ்ல இந்த RCOONA வரும், ஒரு பை ப்ராடக்டா வரும், நடுவில் ஒரு இன்டர்மீடியட்டா வரும். அந்த மாதிரி டைம்லலாம் இங்க இருந்து ஒரு அல்கைனா மாத்தணும்னு சொன்னாங்கன்னா உனக்கு ஞாபகம் வேண்டிய பாயிண்ட் இதுதான். RCOONAல சோடா லைம் போடணும். சோடா லைம் என்ன? கால்சியம் ஆக்சைடு இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு நீ போட்டீங்கன்னா இதை நீ ஒரு அல்கேனா மாற்ற முடியும். ஆனா இதுல கீ இருக்கு தெரியுமா? ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் இஸ் இங்க நம்பர் ஆஃப் கார்பன் பாரு, அந்த அல்கேன் நம்பர் ஆஃப் கார்பன் பாரு. நோட் பண்ண உனக்கே தெரியும். இந்த மாதிரி RCONAல ஒரு சோடா லைம் போட்டேன்னா டீகார்பாக்சிலேஷன் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அப்படின்னா இந்த COO இருக்குல்ல, அது அப்படியே வெளில போயிடும். COO மொத்தமாக வெளில போயிடும். அது பேர் தான் டீகார்பாக்சிலேஷன். அப்படி ஒரு C வந்து வெளியில போறதுனால இதுல இருக்கிற ரியாக்டன்ட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் கார்பனை விட ஒரு கார்பன் கம்மியாக தான் உனக்கு அல்கேன் கிடைக்கும். திஸ் இஸ் த கீ பாயிண்ட் யூ நீட் டு ரிமெம்பர். ஸோ அப்போ RCONAலேருந்து ஒரு C போயிடுது. இதை விட ஒரு C கம்மியான ஒரு ப்ராடக்ட் தான் உன் கையில் வரப்போகுது. அதெல்லாம் 1 கார்பன் லெஸ்ன்னு கொடுத்துருக்கேன். கிளியர்? பக்கா சோடா லைம் யூஸ் பண்ணா ஒரு கார்பன் கம்மியான ஒரு அல்கேன் கிடைக்க போது ஒரு COONAலேருந்து. சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்த ரியாக்ஷன் இஸ் அல்கைல் ஹாலைடு. ஒரு அல்கைல் ஹாலைடை எப்படிடா அல்கேனா மாத்துறது? ஒரு அல்கைல் ஹாலைடை எப்படி அல்கேனா மாத்துறது? நீ எங்க போனாலும் இங்க தான் வந்துடணும். ஒரு அல்கைல் ஹாலைடை அல்கேனா மாத்துறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கைஸ். ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிங்க் டஸ்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் HCl. இது பேர் என்ன? ஜிங்க் டஸ்ட். அது அப்படிதான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சில சமயம் டஸ்ட்டுங்கிற வார்த்தை கொடுக்க மாட்டான். அதனால ஜிங்க் இந்த பிரசன்ஸ் ஆஃப் HCl. HClங்கிறதுனா ஒரு அசிடிக் மீடியம். அப்போ இங்க இருந்து ஒரு H+ அயான் வரும். அப்போ இந்த H+ கொண்டு போய் இந்த Xக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி X தள்ளி விட்டுருவாங்க. அப்போ இந்த Xக்கு பதிலாக அந்த H போய் உட்காந்துக்கும். யூ வில் கெட் RH கைஸ். சரியா? யூ வில் கெட் RH ஹியர். செம்ம தெளிவாக புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல RH உனக்கு ஃபார்ம் ஆக போகுது. எப்போ? ஒரு அல்கைல் ஹாலைடை ஜிங்க் டஸ்ட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் HCl நீ போடுறப்போ. இது ஒரு வே ஆஃப் கன்வெர்ட்டிங் அல்கைல் ஹாலைட் டு அல்கேன். இன்னொரு வே என்னன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் கைஸ் அண்ட் மோஸ்ட் ஃபேமஸ். நான் ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன்ஸ் வீடியோலையும் சொல்லி கொடுத்துருப்பேன். உட்ஸ் ரியாக்ஷன். இதுக்கு இன்னொருத்தர் இருக்கான் தம்பி, தெரியுமில்ல எல்லாருக்குமே? ஃபிட்டிக் ரியாக்ஷன். இது ரெண்டுக்கு சூப்பராக நிமோனிக் போட்டு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், போய் மிஸ் பண்ணாம பாரு. ஸோ அப்போ உட்ஸ் ரியாக்ஷன் என்னன்னா இந்த அல்கைல் ஹாலைடை சோடியம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் போடுவாங்க. சோடியம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் பண்ணா என்ன ஆகும்? ஆக்சுவலி ஒரு மாலிக்யூல் இருக்கு, 2 மாலிக்யூல் இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நீ வந்து two molecules of RX வந்து சோடியம் ட்ரை ஈத்தரில் போட்டீங்கன்னா உனக்கு அல்கேன் குரூப் ஃபார்ம் ஆகும். இதில் கீ என்னன்னா இதில் இருக்கிறத விட டபுள் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஒரு RX மட்டும் தான் இருக்கு, RX மட்டும் தான் ஒரு மாலிக்யூல்ல இருக்கு. ஆனால் இதில் ஒரு மாலிக்யூல்ல பார்த்தீங்கன்னா RR ரெண்டு சேர்ந்து பாண்ட் போட்டிருக்கும். இது 2 மாலிக்யூல் சேர்ந்து ஒன்றா மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் RX வந்து 2X வெளில போயிட்டு RR சேர்ந்து RRன்னு வந்திருக்கும். அது சிமெட்ரிக்கலாக இருக்க போகுது. இங்கே ஒரு R அந்த பக்கம் R சிமெட்ரிக்கலாக இருக்கும். அண்ட் டபுள் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். இந்த பேரண்ட்ல வெறும் R இருக்கு, X இருக்கு. இதை விட டபுள் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் உனக்கு ஃபைனல் ப்ராடக்ட்ல கிடைக்க போகுது. தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் யூ நீட் டு ரிமெம்பர் ஃபார் அல்கேன் ஃபார்மேஷன் கைஸ். 4 முக்கியமான ரியாக்ஷன் ஒரே சார்ட்ல போட்டிருக்கேன். மேக் யூஸ் ஆஃப் திஸ் சார்ட். சரியா? நெக்ஸ்ட் வில் ப்ரோசீட் ஃபர்தர். அடுத்து ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் விட்டுட்டேன். தட் இஸ் கோல்ப்ஸ் எலக்ட்ரோலிசிஸ். இந்த கோல்ப்ஸ் எலக்ட்ரோலிசிஸ்லயுமே உனக்கு ஃபைனல் ப்ராடக்ட் அல்கேனா தான் கிடைக்க போகுது. இதுல ரியாக்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அதே ஆள் தான், சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் RCOONA. இவரை நீங்க கோல்ப்ஸ் எலக்ட்ரோலிசிஸ்ங்கிற ப்ராசஸ் பண்ணீங்கன்னா கரண்ட்டை விட்டு உனக்கு கேஸ்லாம் லிபரேட் ஆகும், ஹைட்ரஜன் கேஸ், கார்பன் டை ஆக்சைடு கேஸ்லாம் லிபரேட் ஆகும். அட் த எண்ட் ஆஃப் தி டே இதுல என்ன நடக்குதோ அதே சேம் ப்ராசஸ் தான். ஆனால் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதுல COO குரூப் வெளில போயிடும் கைஸ், NAவும் வெளில போயிடும். அங்க வெறும் R மட்டும் தானே, இந்த COONA வெளில போயிட்டு வெறும் R மட்டும் Hஓட சேர்ந்து ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். ஆனா இந்த இடத்துல இந்த COONA வெளில போயிடும். ஆனா இந்த R வந்து
இன்னொரு ஆரோட சேர்ந்து RRன்னு டபுள் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் உனக்கு ஃபார்ம் ஆகும். இதுக்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ் இதுதான். திரும்ப சொல்றேன், இது 2 மாலிகுல் எடுத்துக்கோங்க. 2 CO2 வெளில போயிடும் அண்ட் Na வெளில போயிடும் அண்ட் ரெண்டு R இருக்கா, ஸோ ஒரு ஆரும் இன்னொரு ஆரும் சேர்ந்து 2 மாலிகுலோட ஆரும் சேர்ந்து உனக்கு RRன்னு ஒரு சிமெட்ரிக்கல் அல்கேன் ஃபார்ம் ஆகும். டபுள் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஆயிடும். This is the key important points you need to remember regarding alkane formation in a single chart. பக்கா புரிஞ்சிருக்கு நம்புறேன். வேணுங்கிற ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ, இல்லை நான் PDF ஷேர் பண்ணுறேன். மேக் யூஸ் ஆஃப் திஸ். நவ் அல்கேன்ல எப்படிலாம் நீ வந்து உன்னோட கொஸ்டினை நீ இதுக்கப்புறம் எங்கே நீட் எக்ஸாமில் அல்கேன் ஃபார்ம் ஆகணும்னு நினச்சாலும் நீ இந்த 5 ரியாக்ஷன்ஸில் மனசில் ஓட்டு, உனக்கு ஏதாவது ஒன்று தான் அந்த இடத்துல இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ரியேஜன்ஸ் கோல்ஸ் எலக்ட்ரோலைசிஸ்க்கான கான்செப்ட் ஆர் ஜிங்க் டஸ்ட் HCl, உட்ஸ் ரியாக்ஷனோட சோடியம் ட்ரை ஈத்தர், சோடா லைம், இது எல்லாம் எங்கே பார்த்தாலும் இதோட ரியேஜென்ட்டும் இந்த ப்ராடக்ட் ஞாபகம் வரணும். மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணால் வந்துடும். கண்ணை மூடி சொல்லிப்பாரு. இதுக்கப்புறம் இதை மறைச்சிக்கிட்டு இதை மட்டும் வச்சு சொல்லிப்பாரு. ஒரு 10-15 தடவை வேகமாக ரிவிஷன் பண்ணலாம். செம்மைய ஐடியா கிடைச்சிடும் போக போக. சரியா? நவ் லெட்ஸ் மூவ் ஆன் ஃபார் அல்கேனோட ரியாக்ஷன்ஸ் கைஸ். இப்போ அல்கேனோட ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். அல்கேன் எப்படிலாம் மாற சான்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சூப்பரான ஃப்ளோ சார்ட் இது. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெறும் ஆக்சிஜன். எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்து கம்பஷன் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஹீட் வைக்க போகிறோம். இதுக்கு ஹீட் வச்சுன்னா யூ வில் கெட் கம்பஷன் ரியாக்ஷன். கம்பஷன் ரியாக்ஷனில் ஆக்சிஜன் அதிகமாக கொடுத்தீங்கன்னா இந்த அல்கேன் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடாக மாறி காற்றா போயிடும். H2O கிடைக்கும் அண்டு நமக்கு நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் இஸ் கால் கம்பஷன் ரியாக்ஷன் கேஸ். சரியா? இது சிம்பிளான விஷயம் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திஸ் ஒன். இது பேர் என்ன? ஒரு அல்கேன்ல எக்ஸஸ் குளோரைடு போடுற Cl2 போடுற இந்த பிரசன்ஸ் ஆஃப் HV என்ன? நம்ம UV லைட். சரியா? UV லைட் தான் நம்ம இப்படி சொல்லுவோம், HV சன்லைட்டு. ஸோ இதை போட்டீங்கன்னா குளோரினேஷன்ங்கிற கான்செப்ட் நடக்கும். இந்த அல்கேன் குரூப்ல ஒரு குளோரின் ஆட் பண்ணலாம். அல்கேன் குரூப் ஒரு R இருக்குன்னா Rல போயிட்டு ஒரு Cl போய் உட்காந்துக்கும். RCl உனக்கு ஃபார்ம் ஆகும். இந்த கொஸ்டின் 2026 காமிச்ச கொஸ்டின்ஸ்லேயே இருக்கு. இந்த குளோரைடு இந்த யூவி லைட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உனக்கு அல்கைல் ஹாலைட் RCl போய் அங்கே ஃபார்ம் ஆகிடும். திஸ் இஸ் த குளோரினேஷன் ப்ராசஸ் கேஸ். டன். மூணாவது ரியாக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் மிஸ் பண்ணுவேன். இந்த பாயிண்ட் நிறைய பேருக்கு தெரியாது. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த தேர்ட் ரியாக்ஷன் இஸ் இதே மாதிரி ஒரு அல்கேன். இந்த அல்கேன்லேயே 3 வகையான அல்கேன் நமக்கு தெரியும் எல்லாத்துலேயுமே. பிரைமரி கார்பன், செகண்டரி கார்பன், டெர்ஷரி கார்பன். இதில் ஃபர்ஸ்ட் 2 சொன்ன பார்த்தியா, பிரைமரி கார்பன் செகண்டரி கார்பனில் இந்த ரியாக்ஷன் வேலை செய்யாது, நடக்காது. டெர்ஷியரி கார்பனில் மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் ஒர்க் ஆக போகுது. அந்த ரியாக்ஷன் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெர்ஷியரி கார்பன் இருக்கிற ஒரு அல்கேனை நீ எடுத்துக்கிட்டு அதில் நீ KMnO4 போடணும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கலர் என்ன? இட் இஸ் பர்பிள் கலர் கைஸ். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பர்பிள் கலரில் இருக்கும். P for P ஞாபகம் வச்சுக்கோ. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பர்பிள் கலர். ஸோ பர்பிள் கலரில் இருக்கிற ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை ஒரு டெர்ஷியரி கார்பன் இருக்க அல்கேனில் நீ போட்டேன்னா ரியாக்ஷன் நடந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ இந்த அல்கேன் வந்து ஆல்கஹாலாக மாறிடும். ஸோ டெர்ஷியரி அல்கேன் டெர்ஷியரி ஆல்கஹாலாக மாறும். ஸோ அப்போ ஒரு ஆல்கஹால் ப்ரிப்பரேஷனில் டெர்ஷியரி ஆல்கஹால் ப்ரிப்பரேஷனை நீ வெறும் அல்கேன் குரூப்லேருந்தே பண்ணணும்னா நீ KMnO4 போட்டால் மட்டுமே போதும், நீ சூப்பராக பண்ணலாம். இதில் கீ என்ன? பிரைமரி கார்பன் செகண்டரி கார்பனில் இந்த ரியாக்ஷன் வேலை செய்யாது. இதுதான் முக்கியமான கான்செப்ட். சரியா? இதை நீ டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரியல் டைமில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு செமையான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த KMnO4 ஃபர்ஸ்ட் பர்பிளாக இருக்கும். இந்த ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சு ஒரு டெர்ஷியரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆச்சுன்னா பை ப்ராடக்டா உனக்கு MnO2 ஃபார்ம் ஆகும். இந்த KMnO4 வந்து MnO2வா ரெடியூஸ் ஆகிடும். அப்படி ரெடியூஸ் ஆச்சுன்னா உனக்கு ப்ரௌன் கலர் பிரசிபிடேட்டாக இருக்கும். முன்னாடி பர்மாங்கனேட் பர்பிள் கலர் இருந்துச்சு, இப்போ ப்ரௌன் கலரில் ஒரு பிரசிபிடேட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்படி நடந்ததுன்னா இங்கே ஒரு டெர்ஷியரி அல்கேன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெஸ்ட் ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் டெர்ஷியரி அல்கேன் கையில் இருக்கிறது. சரியா? டெர்ஷியரி அல்கேன் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ 3 ரியாக்ஷன் அல்கேனோட ஃபார்மேஷனில் பார்த்தோம். அடுத்து 3 ரியாக்ஷன் இருக்கு. இதில் நம்ம எடுக்க போகிறது மீத்தேன். மீத்தேனுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். மீத்தேன் வச்சு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். உனக்கு மீத்தேனுக்கு இது ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் ஆகும். மற்ற அல்கேன்ஸும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீத்தேனை யூஸ் பண்ணி இந்த 3 ரியாக்ஷன் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் மீத்தேன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆக்சிஜன். ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ண போகிறது வெறும் காப்பர். கைஸ் சான்மேஸ் ரியாக்ஷன் படிப்பேன், கேட்டர்மன் படிப்பேன். இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷனில் காப்பர் ஆக்சைடு, Cu2O2, CuO நிறைய விஷயம் படிப்பேன். இங்கே நான் உனக்கு சொல்ல போகிறது வெறும் காப்பர் ஆட்டம் வித் வெரி ஹை டெம்பரேச்சர்
523 Kelvin and very high pressure. இதை ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுப்பாங்க. காப்பர் இந்த ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் ஒரு அல்கேன் குரூப்பை கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது ஒரு ஆல்கஹாலாக மாறும். ஸோ ஒரு மீத்தேன் வந்து உனக்கு மெத்தனாலாக மாறும். CH4 வந்து CH3OH மாறுது. கிளியர் பார்க்க. ஸோ அப்போ ஒரு காப்பரே ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக பிஹேவ் பண்ணி ஒரு CH4 CH3OH மாற்றிடுது. ஆல்கஹால் குரூப் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு அல்கேன்லேருந்து ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிறதுக்கு இன்னொரு மெத்தட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இது பிரைமரி அல்கேன் தான். KMnO4 வந்து உனக்கு டெர்ஷியரி அல்கேனில் மட்டும் தான் ஒர்க் ஆச்சு. ஆனால் இது பிரைமரி அல்கேனில் கூட இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் நீட் எக்ஸாமில் ஏதாவது அல்கேன் ஆல்கஹாலாக மாற்றுறதுக்கு இந்த ஒரு ரியாக்டண்ட்டை மனசில் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது MO2O3 மாலிப்டனம் ஆக்சைடு கைஸ். இது MO2O3ங்கிறது மாலிப்டனம் ஆக்சைடு. டைரக்ட் கொஸ்டினாக கேட்கலாம். ஒரு கம்ப்ளீட் ரியாக்ஷனில் ஒரு அல்கேன் குரூப் கொடுத்து மாலிப்டனம் ஆக்சைடு போட்டால் ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு கேட்பாங்க. த ஆன்சர் இஸ் ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. ஒரு அல்கேன்லேருந்து ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகணும்னா யூ கேன் யூஸ் மாலிப்டனம் ஆக்சைடு கைஸ். ஹீட் போட்டால் சூடு நல்லா ஹை டெம்பரேச்சர் வச்சுன்னா உனக்கு அல்கேன் வந்து ஃபார்மால்டிஹைடாக மாறிடும். மீத்தேன் ஃபார்மால்டிஹைடாக மாறுது. பக்கா. நெக்ஸ்ட் CH3C+O ட்வைஸ் மேங்கனீஸ். சரியா? ஓகே. மேங்கனீம் கார்பாக்சிலிக் ஆசிட் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஹீட் போட்டீங்கன்னா CH3COOH வரும். ஸோ இங்கேருந்து CH3C+O இது கிடைச்சிரும். இதை கொண்டு போயிட்டு ஹச்சோட சேர்ந்து உனக்கு அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிடும். திஸ் இஸ் த 3 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ரிகார்டிங் அல்கேன் கைஸ். ஒரு அல்கேன்லேருந்து ஆல்கஹால் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஆல்டிஹைட் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு செம்மையான 3 டிஃப்ரெண்ட் ரியேஜன்ஸ். நோட் டவுன், வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வெறும் கம்பஷன் ரியாக்ஷன், பிரச்சனை இல்லை. குளோரினேஷன், அல்கைல் ஹாலைட் ஆட் ஆச்சு. அப்புறம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வச்சு டெர்ஷியரி கார்பன் மட்டும் பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு அல்கேன்றதா ஆல்கஹால், ஆல்டிஹைட், ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆகுது படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது அடுத்த 3 ரியாக்ஷன் அல்கேனுக்கு. பயப்படாத இதான் லாஸ்ட்டு. எல்லாத்தையும் ஒரே சிங்கிள் சாட்டாக போட்டிருக்கேன். ரிவிஷனுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அல்கேனில் Cr2O3 இந்த பிரசன்ஸ் ஆஃப் V2O5 MO2O3 இது எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் ஒரு அல்கேனில் போட்டீங்கன்னா யூ வில் கெட் பென்சீன் கைஸ். யூ வில் கெட் பென்சீன். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணல. ஹை டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணாமல் குரோமியம் ஆக்சைடு V2O5 அடுத்து MO2O3 இதெல்லாம் போடுறப்போ அரோமடைஸ் ஆகுது. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அல்கேன்லேருந்து அரோமடைசேஷன் ஆகி பென்சீன் ஃபார்ம் ஆகும்னா யூ கேன் யூஸ் தீஸ் 3 guys. ஓகே. Cr2O3 V2O5 MO2O3 போட்டீங்கன்னா உனக்கு நார்மல் அல்கேன் வந்து சைக்ளிக்கலாக மாறி பென்சீன் ரிங்கே ஃபார்ம் ஆகுது. வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் கால் அரோமடைசேஷன் ரியாக்ஷன். நோட் பண்ணிக்கோ. அடுத்து நான் பார்க்க போது பைரோலைசிஸ். பைரோனா ஹீட்னு அர்த்தம். ஸோ ஒரு அல்கேனில் வெரி ஹை ஹீட் கொடுத்தீங்கன்னா அல்கேன் லைஸ் ஆகி உனக்கு மிக்சர் ஆஃப் ஒரு அல்கேன் ப்ளஸ் அல்கீன் 2 ஃபார்ம் ஆகும். இந்த பெரிய அல்கேன் உடஞ்சி ஒரு குட்டி அல்கேனாகவும் ஒரு குட்டி அல்கீனாகவும் ஃபார்ம் ஆகும். இது பெருசாக சிக்னிஃபிகண்ட் இல்லை, ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோ. கம்ப்ளீஷன் பர்பஸ் தான், பெருசாக இல்லை. அடுத்து இதுதான் முக்கியம். நீட் எக்ஸாம் வந்திருக்கு. AlCl3 in the presence of HCl. ஸோ அலுமினியம் ட்ரைக்ளோரைட் போடுற அல்கேன் மேலே AlCl3 in the presence of HCl போட்டேன்னா you will get ஐசோமர்ஸ் ஆஃப் அல்கேன் கைஸ். ஸோ உங்ககிட்ட N-பியூட்டேன் கொடுத்துட்டு உனக்கு வேற ஐசோமராக மாற்ற சொல்கிறாங்க, ப்ரொப்பேனாக மாற்ற சொல்கிறாங்க, 2-ஐசோப்ரோபேன் அந்த மாதிரி உனக்கு மாற்ற சொல்கிறாங்க. ஐசோமர்ஸ் உனக்கு வேணும்னா யூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? யூ ஷுட் யூஸ் AlCl3 in the presence of HCl கைஸ். ஒரு அல்கேன் மேலே AlCl3 அசிடிக் மீடியம் போட்டேன்னா அது ஐசோமரைசேஷன் மாதிரி ஸ்ட்ரக்சர் மாறுது. ஓகே, செம்ம சூப்பராக ஒரு செயின் ஐசோமரிசம் நடக்கும். ஸோ யூ வில் கெட் ஐசோமர்ஸ் ஆஃப் அல்கேன் உனக்கு கிடைக்க போகுது. அந்த பர்டிகுலர் அல்கேனோட டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ் உனக்கு கிடைக்க போகுது. திஸ் இஸ் ஐசோமரைசேஷன் ரியாக்ஷன். ஸோ அப்போ ஒரு அல்கேன் மேலே என்னென்ன பாசிபிள் ரியாக்ஷன்ஸ் வருமோ எல்லாத்தையும் சிங்கிள் ஸ்லைடில் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கம்பஷன் ரியாக்ஷன் படித்தோம், அப்புறம் குளோரினேஷன் இந்த UV லைட் படித்தோம், RCl RHக்கு பதில் RCl ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஒரு டெர்ஷியரி கார்பன் இருக்கிற அல்கைலில் மட்டும் இந்த KMnO4 போட்டிங்கன்னா ஒரு டெர்ஷியரி ஆல்கஹால் கிடைக்கும். அப்போது இந்த பர்பிள் கலர் வந்து ஒரு ப்ரௌன் பிரெசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகிடும் பிகாஸ் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் MnO2. கரெக்டாக? நெக்ஸ்ட் இந்த மீத்தேன் எடுத்துக்கிட்டு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். எப்படி ஆல்கஹாலாக மாற்றுறது, ஆல்டிஹைடாக மாற்றுறது, ஆசிடாக மாற்றுறது, கரஸ்பாண்டிங் ரியேஜன்ஸ் படிச்சுக்கோ. நெக்ஸ்ட் வி ஹவ் ஸ்டடிட் அபவுட் ஒரு நார்மல் அல்கேனை பென்சின் ரிங்காக மாற்றுற அரோமடைசேஷன் ரியாக்ஷனுக்கு Cr2O3 V2O5 MO2O3 இதை பார்த்தோம். பைரோலைசிஸ் சும்மா ஹீட்டு தான், மிக்சர் ஆஃப் அல்கேன் அண்ட் அல்கீன் ஃபார்ம் ஆகும். அண்ட் ஃபைனலி AlCl3 அசிடிக் மீடியம் போட்டால் ஐசோமரைசேஷன் நடக்கும். தீஸ் ஆர் த ஆல் இம்பார்ட்டன்ட் reactions, chemical reactions of alkane you need to remember in a single shot. Pakka? Clear? Next, we'll proceed for alkene guys. Alkane தெளிவாயிட்ட நம்புறேன். இதே மாதிரி இப்போ alkene டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அடுத்து alkyne டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பென்சீன் பார்க்க போகிறோம். கைஸ், ஐ நோ
இது வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்கும், ஆனால் வேகமாக திருப்புற மாதிரி இருக்கும். லைட்டாக அப்படி தான் இருக்கும். நான் உனக்கு ஓரியன்ட் தான் பண்ணி விடுறேன். இந்த மைண்ட் மேப்பை ஜஸ்ட் உனக்கு ஓரியன்ட் பண்ணி விடுறேன். இதை ரொம்ப டெக்னிக்கலாக போய் சொல்லிக் கொடுக்குறது அளவுக்கு இல்லை. நான் ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி டீச்சரும் கிடையாது. உனக்கு இந்த நேரத்தில் இது தேவையில்லை. நீ வந்து இந்த எல்லா ரியாக்ஷன்ஸையும் கண்ணிலையாவது திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தால் தான் உன்னால் எக்ஸாமில் கரெக்டாக போட முடியும். அந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி இது இந்த கண்டிஷனில் போனால் அது என்ன வரும், இது இந்த கண்டிஷனில் போட்டால் இது என்ன வருங்கிற மைண்ட் மேப்பும் அந்த ஃபேக்ட் ரிமெம்பரன்ஸ் தான் உன்னை காப்பாற்ற போகுது, மார்க் எடுத்துகிட்டு வரப்போகுது. இங்கே போய் ஒவ்வொன்றுக்குள்ளே நோண்டி 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 மெக்கானிசம் படிக்க வேண்டிய தருணம் இது கிடையாது. உனக்கு ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணாது. இதுதான் உனக்கு ஹெல்ப் பண்ணும். அடித்து சொல்கிறேன், யூ வில் கெட் குட் மார்க்ஸ். இந்த சைக்கிள்ஸ், இந்த எல்லா ரியாக்ஷன்ஸ் நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா, என் கூட சேர்ந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணினா யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். நான் ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் கோ ஃபார் அல்கீன் கைஸ். ஓகே போலாமா? ஸோ அல்கீன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். அல்கீனோட ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு அல்கைன் கைஸ். ஒரு ட்ரிபிள் பாண்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு அல்கைனை யூஸ் பண்ணி நீ அல்கீன் ஃபார்ம் பண்ணலாம். அதுலேயும் 2 வகையான அல்கீன் ஃபார்ம் பண்ணலாம். ஒன்று சிஸ் ஐசோமர் இல்லை டிரான்ஸ் ஐசோமர். ஸோ சிஸ் ஐசோமர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேறு ரியேஜன், டிரான்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேறு ரியேஜன். சிஸ் உனக்கு ஃபார்ம் ஆகும்னா ஹைட்ரஜன் இந்த பெலேடியம் சார்கோல், சீனா சார்கோல் கைஸ், இங்கே தெரியல சார்கோல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சார்கோல் பெலேடியம்ல நீ ஹைட்ரஜன் கேஸ் விட்டீங்கன்னா உனக்கு இது ரெடியூஸ் ஆகிட்டு ஒரு அல்கீனா ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற அல்கீன் ஒரு சிஸ் அல்கீனா இருக்கும். சம் பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோ. கொஷினில் பக்காவாக கேட்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின் ஒரு செகண்ட் ஸ்லைடில் போட்டிருந்தால ஒரு பெரிய லைன்ஸில் சிஸ் அல்கீன் ஃபார்ம் ஆகுது, சிஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்பாங்க. இன்னொரு டிரான்ஸ் ப்ராடக்ட் ஃபார்மாக கேட்பாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு பிரச்சனையாக வரும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நோட் டவுன். ஸோ அப்போ சிஸ் அல்கீன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹைட்ரஜன் பெலேடியம் சார்கோலை போட்டால் போதும். நெக்ஸ்ட் டிரான்ஸ் அல்கீன் ஃபார்ம் ஆகும்னா சோடியம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லிக்விட் அமோனியா. இது நீ போட்டேன்னா ஒரு அல்கைன் வந்து டிரான்ஸ் அல்கீனா மாறும். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கீன் கைஸ் பக்கா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஆல்கஹால். ஒரு ஆல்கஹால் எப்படி நீ ஒரு அல்கீனா மாற்றுன்னு பார்ப்போம். ஆல்கஹாலை அல்கீனா மாற்றணும்னா ரொம்ப சிம்பிள் கைஸ். நீ என்ன பண்ண போற, டீஹைட்ரேஷன் பண்ண போற. ஹைட்ரேஷன்னா தண்ணி, டீஹைட்ரேஷனா ஒரு தண்ணியை ரிமூவ் பண்ண போற. ஒரு H2O மாலிகுலை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் அல்கீன் கைஸ். சிம்பிள். ஸோ இந்த R குரூப்லேருந்து ஒரு ஹச்சையும் இங்கே பக்கத்தில் லாஸ்ட்லேருந்து ஒரு OH ரிமூவ் பண்ணினா H2O வெளில போயிடும், ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு நீ யூஸ் பண்ண வேண்டியது கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ அப்போ வென்னவர் ஒரு ஆல்கஹாலில் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறியோ டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் நடந்து உனக்கு ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் பேசிக் திங். பக்கா கிளியர். நான் இந்த ப்ராடக்ட் சும்மா எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஒரு அல்கீனுக்கான எக்ஸாம்பிள் தான். இது அப்படி மாறும்னு நான் சொல்ல வரல, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் அல்கீனை. ஸோ ஆல்கஹால் அல்கீனா மாறணும்னா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த டீஹைட்ரேஷன் நடந்தால் வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் மூணாவது ரியாக்ஷன் ஒரு அல்கைல் ஹாலைடு. ஒரு அல்கைல் ஹாலைடு எப்படி அல்கீனா மாற்றுறது? நம்ம அங்கே படித்தோம்ல, ஃபர்ஸ்ட் அல்கேன் ஃபார்மேஷன் ஒரு அல்கைல் ஹாலைடு இருந்தது. 2 ரியாக்ஷன் பார்த்தோம், ஜிங்க் டஸ்ட் பார்த்தோம், இன்னொன்று யாரை பார்த்தோம், யோசி. ஸோ அப்போது இது மாதிரி ஒரு அல்கைல் ஹாலைடை நீ அல்கீனா மாற்றணும்னா ஆல்கஹாலிக் KOH போடணும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது இந்த விஷயம் தான். தட் இஸ் 2 டைப்ஸ் ஆஃப் KOH, ஒன்று ஆக்வஸ் KOH, ஒன்று ஆல்கஹாலிக் KOH. ஆல்கஹாலிக் KOH போட்டால் டீஹைட்ரோ ஹாலஜினேஷன் நடக்கும். என்னது டீஹைட்ரோ ஹாலஜினேஷன்? ஒரு ஹாலஜன் குரூப் வெளில வரும், ஒரு H குரூப் வெளில வந்துடும், HX வெளில போயிடும். ஸோ அப்போ உனக்கு ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் ஆல்கஹாலிக் KOHல. ஆக்வஸ் KOH போட்டோன்னா ஒரு ஹைட்ராக்சில் குரூப் ஆட் ஆகும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. அந்த ஆல்கஹால் போட்டால் மட்டையிடும், அவன்கிட்டலாம் லாஸ் ஆகிடும். அப்படியே வச்சுக்கோ, ஆல்கஹால் போட்டால் லாஸ் ஆகிடும். அப்போ ஆல்கஹாலிக் KOH போட்டால் அவனுக்கு லாஸ் ஆகுது. எது லாஸ் ஆகுது? ஹைட்ரோ ஹாலஜினேஷன். ஒரு ஹைட்ரஜன் குரூப்பும் போயிடுது, ஒரு ஹாலஜன் குரூப்பும் லாஸ் ஆகிடுது. தண்ணி அடித்தா சரக்கு அடித்தா இதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ அப்போது லாஸ் ஆகிடும் நம்ப வச்சுக்கோ. அப்போது ஆல்கஹால் போட்டால் லாஸ் ஆகிடும், ஒரு ஹாலஜனும் ஒரு ஹைட்ரஜனும். அப்போ லாஸ் ஆகிட்டு ஒரு டபுள் பாண்டுக்குள்ளே போயிடுறாங்க. சரியா? பக்கா சூப்பர். அப்போது ஒரு அல்கீன் ப்ரிப்பரேஷனில் ஐ வாண்ட் யூ கைஸ் டு ரிமெம்பர் தீஸ் 3 ரியாக்ஷன்ஸ் கைஸ். இது எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். இன்னொரு ரியாக்ஷன் இருக்குது, இங்கே பாரு யார் இருக்கான்னு பாரு, ஜிங்க் டஸ்ட்டு. இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா விசினைல் டைஹைலைட் கைஸ். இது பேர் என்ன? விசினைல் டைஹைலைட். அப்படின்னா 2 அட்ஜசன்ட் கார்பன் கூட ஒரு ஹாலஜன் குரூப் அட்டாச் இருக்குன்னா, இங்கே எக்ஸுங்கிற ஒரு ஹாலஜன் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் கூட இன்னொரு எக்ஸுங்கிற கார்பன் இருக்குது, இங்கே அல்கைல் குரூப் இருக்குன்னா திஸ் இஸ் கால்ட் விசினைல் டைஹாலைட். 2 ஹாலஜன் இருக்குது. இதில் கொண்டு போய் நீ ஜிங்க் டெஸ்ட்டை இது பண்ணி நீ அசிடிக் மீடியமில் போட்டேன்னா யூ வில் கெட் அல்கீன் கைஸ். யூ வில் கெட் அல்கீன். 2 ஹாலஜனும் வெளில போயிட்டு இங்கே டபுள் பாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். யூ வில் கெட் த அல்கீன் கைஸ். சரியா? இது ரெண்டுமே போயிட்டு ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். 2 எக்ஸும் வெளில போயிடும், X2 வெளில போயிடும். யூ வில் கெட் அல்கீன் கைஸ். அண்ட் தீஸ் ஆர் த 4 important steps in the preparation of alkene. Clear?
செம்ம சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிபிள் பாண்ட்ல இருந்து சிஸ் அல்கீன் எப்படி டிரான்ஸ் அல்கீன் எப்படி பார்த்தோம். அடுத்து ஆல்கஹால் வந்து எப்படி வரும்னு பார்த்தோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், சல்ஃபியூரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் நடந்தது. மூணாவது வெறும் அல்கைல் ஹாலிட்ல இருந்து ஆல்கஹாலிக் KOH போட்டா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஒரு விசினல் டைஹைலைட்ல இருந்து எப்படி டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். These are the methods of preparation of alkene. You need to revise. Sama. Now let's proceed further, guys. அடுத்து நம்ம பார்க்க போகுது அல்கீனோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அல்கீன்லேருந்து எப்படி நமக்கு மற்ற ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்குள்ள நான் சொல்ல நினச்சது நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அல்கீனில் ஹைட்ரஜன் பிளாட்டினம் பெலேடியம் போட்டிங்கன்னா ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் நடந்து உனக்கு ஒரு அல்கேன் ஃபார்ம் ஆகும். இல்லாட்டி ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நம்ம ஃபஸ்ட்டாக படித்தது இதுதான். ஸோ இது ஈஸி. ஓகே டன் பக்கா. எஸ் அடுத்து நம்ம பார்க்க போது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஒரு முக்கியமான டெஸ்ட்டு. இந்த என்ன டெஸ்ட்னு சொல்கிறேன், ஒரு அல்கீன் எடுத்துக்கோ. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி RCH டபுள் பாண்ட் CH2 எடுத்துக்கிறேன். இந்த அல்கீன் குரூப்பில் யூ ஆர் கோயிங் டு புட் திஸ் ரியேஜன் கைஸ், Br2 in CCl4. டிப்பிக்கலாக பல தடவை நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. JEE மெயினில் ரெகுலராக கேட்பாங்க Br2 in the presence of CCl4. ஸோ ஒரு அல்கீனில் Br2 CCl4 போட்டால் இந்த ரியேஜன் வந்து ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்கும். புரோமின் CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைட் ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதை நீ போட்டால் என்ன ஆகும்னா இந்த புரோமின் போயிட்டு இந்த Br2 போயிட்டு ஒரு Br இந்த பக்கமும் இன்னொரு Br இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். ஸோ வில் கெட் த டபுள் புரோமின். ஓகேவா, Br குரூப்பிங் வந்து அட்டாக் பண்ணும், அடிஷன் பண்ணும். ஸோ அப்போது ஒரு டபுள் பாண்ட் வந்து ஒரு டைப்ரோமைட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்படி ஃபார்ம் ஆகிற என்ன பிரச்சனைனா ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்கிற இந்த ஒரு ரியேஜென்ட்டு உனக்கு கலர்லெஸ்ஸாக மாறிடும் கைஸ். டீகலரைஸ் ஆகிட்டு ஒரு கலர்லெஸ்ஸாக மாறிடும். திஸ் இஸ் த டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். என்னது, திஸ் இஸ் த டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ரெட்டிஷ் ஆரஞ்சு காம்ப்ளெக்ஸ் உனக்கு கலர்லெஸ்ஸாக மாறும். டபுள் பாண்ட் இல்லை ஒரு அல்கேன் தான் இருக்குது இல்லை வேற ஏதோ குரூப் தான் இருக்குன்னா இந்த கலர் சேஞ்ச் நடக்காது. இது கலர்லெஸ்ஸாக மாறாது, ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர்லெஸ்ஸாக மாறாது. ஸோ அப்போது இந்த இடத்துல எப்பப்பெல்லாம் அல்கீன் இருக்கோ ஒரு அல்கைன் இருக்கோ இந்த ரியாக்ஷன் நடந்து கலர்லெஸ்ஸாக மாறும். திஸ் இஸ் த டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன் காம்பவுண்ட் இருக்கா இல்லையான்னு. செம்ம நல்ல கான்செப்டா. ஸோ இதை கேட்க சான்ஸ் இருக்கு. Br2 CCl4 இருந்தால் நீ இந்த ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோ. நவ் லெட்ஸ் ப்ரொசீட் ஃபார் த நெக்ஸ்ட் ரியாக்ஷன் கைஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். சரியா, அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்னா எப்படி வேணா இருக்கலாம். எக்ஸாம்பிள் CH2 டபுள் பாண்ட் CH, இந்த இடத்துல ஒரு CH3 இருக்கு. இந்த மாதிரி இருக்கு அல்கீனுக்கு. இந்த டபுள் பாண்ட் இந்த பக்கம் ஒரு கார்பன் தான், இந்த பக்கம் 2 கார்பன் இருக்கு. சரியா, இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன், இந்த கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. இதுக்கு பேர் தான் ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் ஆர் ஏசிமெட்ரிக்கல் அல்கீன்பாங்க. இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்ல ஒரு அல்கைல் ஹாலைடு ஒரு HX போடுற ஹைட்ரஜன் ஹாலைட் போடுற, அது HBr இருக்கலாம், HCl இருக்கலாம், HIR இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம். அப்படி போட்டா என்ன ஃபார்ம் ஆகும், இந்த X எங்க போகும் H எங்க போகுங்கிறதா கேள்வி. இதுக்காக தான் ஃபேமஸான ஒரு ரூல் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் கால் மார்கானிகவ் ரூல். இன்னொரு ரூல் பேர் ஆன்டி மார்கானிகவ் ரூல். ஸோ நம்மளோட இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறது மார்கானிகவ் ரூல் கைஸ். அது எப்போ ஃபார்ம் ஆகும்னா இந்த ஹச்எக்ஸுங்கிற ரியேஜன் நீ போட்டேன்னா யூ வில் ஃபாலோ மார்கானிகவ் ரூல். மார்கானிகவ் ரூல்னால் என்ன, இந்த மாதிரி ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் டபுள் பாண்ட் இந்த பக்கம் ஒரு கார்பன் அந்த பக்கம் 2 கார்பன் இருக்கு. 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். 2 ஈக்குவலாக இருக்கக்கூடாது. 2 பக்கமும் அந்த டபுள் பாண்டுக்கு அந்த பக்கமும் 2 கார்பன் இந்த பக்கமும் 2 கார்பன் இருந்தால் சிமெட்ரிக்கல் அல்கீன். அந்த பக்கம் 2 இந்த பக்கம் 1 இருந்தால் அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்ல இந்த H யார் அட்டாக் பண்ணும், X யார் அட்டாக் பண்ணுன்னு சொல்றது தான் உங்க மார்கானிகவ் ரூல். ஸோ உங்க மார்கானிகவ் ரூல் அப்ளை ஆகிற கண்டிஷன்ல இந்த H போயிட்டு இந்த X போயிட்டு இந்த X இருக்குல்ல, இந்த X போயிட்டு யார்கிட்ட ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கோ அவங்கள அட்டாக் பண்ணும். யாருக்கிட்ட ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கோ இந்த கார்பன் 2 பேர் டபுள் பாண்ட்ல இருக்கு, இவன்ட்டு ஒரு ஹைட்ரஜன் தான், இவன்ட்டு 2 ஹைட்ரஜன் இருக்கு. யார்கிட்ட கம்மியான ஹைட்ரஜன் இருக்கோ அவங்கள போய் இந்த ஹாலஜன் அட்டாக் பண்ணும். இந்த X போய் அட்டாக் பண்ணா திஸ் இஸ் கால் மார்கானிகவ் ரூல். அதை வச்சு உனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சரியா, அண்ட் இந்த CH2ல மிச்ச ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் போயிட்டு இந்த அதிகமாக இருக்கிற ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல போய் சேர்ந்துடும். ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கிற ஹைட்ரஜனில் போய் சேர்ந்துடும். அப்போது இந்த இடத்துல CH3 ஃபார்ம் ஆகிடும். CH3 ஃபார்ம் ஆகிடும். இந்த CHல X குரூப்பை அட்டாச் ஆகிடும். X குரூப் எங்கே போகுதுங்கிறதா கேள்வி. X குரூப்பு யாருக்கிட்ட ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கோ அவங்க கிட்ட போச்சுன்னா தட் இஸ் மார்கானிகவ் ரூல் கைஸ். சரியா, HXங்கிற ஒரு ரியேஜன் போட்டிருக்கேன். கிளியர், பக்கா, மிஸ்டேக் பண்ண மாட்டேன்ல. மார்கானிகவ் ரூல்னா இதுதான், யாருக்கிட்ட ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கோ அங்கே போய் ஹாலஜன் அட்டாக் பண்ணும், இன்னொரு ஹைட்ரஜன் ஆப்போசிட்டாக எங்கே போயிடும். சிம்பிள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகுது H2O in acidic medium. ஹைட்ரோலிசிஸ் பண்ணுற H2O அசிடிக் மீடியம் போட்டீங்கன்னா இதுலேயே அதே கான்செப்ட் தான், சேம் அங்கே என்ன நடக்குது அதே காப்பி பேஸ்ட் பண்ண போகிற. இங்கேயும் மார்கானிகவ் ரூல் தான் ஃபாலோ ஆக போகுது. ஸோ இதை H2O H+னு கொடுப்பாங்க, சில சமயம் H3O+னு கொடுப்பாங்க இன் அசிடிக் மீடியம்.
எதுவாக இருந்தாலும் சரி தெளிவாக தெரிஞ்சுக்கோ. இது ரெண்டுலையுமே அகெயின் மார்கானிக் ரூல் ஃபார்ம் ஆகும். இங்கே ஹாலைட் ஒரு ஹாலஜன் போய் அட்டாக் பண்ணிச்சா, இங்கே ஒரு OH குரூப் ஒரு OH மைனஸ் போய் அட்டாக் பண்ண போது இந்த OH போய் யார் அட்டாக் பண்ணால் யார்கிட்ட ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கும் அங்கே போய் அட்டாக் பண்ணி இந்த CHங்கிற இடத்துல OH வந்துருச்சு. இந்த CHல OH வந்துருச்சு, மிச்சம் இருக்கிற ஹைட்ரஜன் போய் இந்த CH2 போய் CH3 மாறிடுச்சு. கிளியர்? திஸ் இஸ் ஆல் அபவுட் வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் அல்கீன். இதோட முடியல, இன்னும் 2 ரியாக்ஷன் இருக்கு, அதுவும் பார்த்துடலாம். ஸோ அதர் 2 ரியாக்ஷன்ஸ் ஆர் வில்லன் கைஸ். வில்லன் பார்க்க போகிறோம். மார்கானிக்கோ பார்த்தியா, இப்போ ஆன்டி மார்கானிக்கோ பார்க்க போகிறோம். அதுக்காக தே ஆர் கோயிங் டு யூஸ் த ஸ்பெஷல் ரியேஜன் கைஸ், பெராக்சைடு. ஸோ நம்ம வெறும் இங்கே HXன்னு பார்த்தோம், இங்கே ஸ்பெஷலி மோஸ்ட்லி HBr யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஹாலஜன் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் முக்கியமான ஒரு நீ பார்க்க வேண்டியது இந்த பெராக்சைடு. பெராக்சைடுன்னு போடுவாங்க, இல்லை H2O2ன்னு போடுவாங்க. சரியா? இந்த பெராக்சைடு மாலிகுலர் நீ ரியேஜென்ட்டாக வச்சேன்னா இந்த இடத்துல மார்கானிக்கோ ரூல் ஒர்க் ஆகாது, ஆன்டி மார்கானிக்கோ ரூல் ஒர்க் ஆகும். அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். மார்கானிக்காவில் இந்த ஹாலஜன் போயிட்டு யாருக்கிட்ட ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கோ அவங்கள அட்டாக் பண்ணுமா, இங்கே அப்படியே ஆப்போசிட். யாருக்கிட்ட ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கோ அவங்கள போய் அட்டாக் பண்ணும். திஸ் இஸ் கால் ஆன்டி மார்கானிக்கோ ரூல். அப்போ இந்த இடத்துல ஒரே ஹாலஜன் தான் வச்சிருக்கேன், என்ன புரோமின் வச்சிருக்கேன். இந்த புரோமின் போய் இப்போ யார் அட்டாக் பண்ணும், பெராக்சைடு எப்பப்பெல்லாம் போடுறியோ அப்போ புரோமின் போயிட்டு கம்மி ஹைட்ரஜன் இருக்கிற கார்பன் அட்டாக் பண்ணாமல் அதிக ஹைட்ரஜன் இருக்கிற கார்பன் அட்டாக் பண்ணும். அப்போ ப்ராடக்ட் என்ன ஆகிடும், இந்த CH2 கூட போய் இந்த Br சேர்ந்துக்கும், இந்த ஹைட்ரஜன் போயிட்டு இந்த கார்பனோட சேர்ந்துக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா ஹைட்ரஜன் போய் இந்த கார்பனோட சேர்ந்துக்கும். அப்போது யூ வில் கெட் R, இந்த CH பில்ல CH2, இங்கே CH2 Br. ஓகே, திஸ் இஸ் கால் ஆன்டி மார்கானிக்கோ ரூல். இங்கே அப்படி ஆப்போசிட் ஆச்சு, கம்மி ஹைட்ரஜனில் ஹாலஜன் போய் ஃபார்ம் ஆச்சு, இங்கே ஹைட்ரஜன் போச்சு, இங்கே அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு, ஆப்போசிட்டாக இருக்குது. தட்ஸ் வை இட் இஸ் கால் ஆன்டி மார்கானிக்கோ ரூல். பக்கா டன் கைஸ். அண்ட் ஃபைனலி இது காரணம் இந்த பெராக்சைடு தான். பெராக்சைடு போட்டால் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும், ஆன்டி மார்கானிக்கோ ரூல் ஃபாலோ பண்ணி. நவ் த லாஸ்ட் திங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் கைஸ், திஸ் ஸ்பெஷல் ரியேஜென்ட் இஸ் கால் பேயர்ஸ் ரியேஜென்ட். என்னது பேஸ் ரியேஜென்ட்? பேஸ் ரியேஜென்ட்னா ஒன்றும் கிடையாது, நம்ம டைல்யூட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணுவோம். என்னது டைல்யூட்டான ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அதுவும் எப்படி கோல்டு கண்டிஷன், லோ டெம்பரேச்சரில் கோல்டு டைல்யூட் KMnO4 யூஸ் பண்ணினா திஸ் இஸ் கால்ட் பேயர்ஸ் ரியேஜென்ட். இது எந்த கலரில் இருக்கும் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான், பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாவே பர்பிள் கலர் ஆர் வயலட் கலர்னு சொல்லுவாங்க. வயலட் கலரில் இருக்குது. இதை கொண்டு போயிட்டு ஒரு அல்கீனில் போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு அல்கேனில் போட்டப்போ நமக்கு என்ன ஆச்சு, டெர்ஷியரி அல்கேனில் மட்டும்தான் அது வேலை செய்யும்னு படித்தோம். அதில் நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணோம். இந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷனை நம்ம சொல்ல, டைல்யூட்டாக இருக்கணும் கோல்டாக இருக்கணும்லாம் சொல்ல, ஜென்ரலாக ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு டெர்ஷியரி கார்பனில் அட்டாக் பண்ணி ஆல்கஹால் ஃபார்ம் ஆச்சுன்னு. இங்கே அல்கீன் குரூப்பில் போய் அட்டாக் பண்ண போது இங்கே டெர்ஷியரியாக இருக்கணும்ல அவசியம் கிடையாது, பிரைமரியாக இருக்கலாம், செகண்டரியாக இருக்கலாம், டெர்ஷியரியாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி அட்டாக் பண்ணுறப்போ திஸ் இஸ் கால் பேஸ் ரியாஜன். இங்கேயும் ஒரு ஆல்கஹால் தான் ஃபார்ம் ஆக போகுது, ஆனால் ஒரு ஆல்கஹால் குரூப் இல்லை, 2 ஆல்கஹால். ஸோ அப்போது இங்கேருந்து 2 OH குரூப் போய் இங்கே அட்டாக் பண்ணும். ஒரு OH ஒரு கார்பன் கூட, இன்னொரு OH இன்னொரு கார்பன் கூட. அப்போ டபுள் பாண்ட் கூட இருக்க 2 கார்பன்லையுமே இங்கே ஒரு OH குரூப் இங்கே ஒரு OH குரூப் கொடுத்துரும். திஸ் இஸ் கால்டு கிளைகால். This is called glycol group guys. CH2OH CHOH அப்படி இருந்ததுன்னா this is called glycol group. 2 OH இருந்ததுன்னா பக்கத்துல this is called glycol group னு சொல்லுவாங்க ஜெனரலா. ஸோ இந்த glycol வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். எது இந்த ரியேஜென்ட்ல முன்னாடி இந்த அல்கீன் வந்து அல்கீனுக்கு பிரச்சனை இல்லை, கலர் இருக்கா இல்லைன்னு தேவையில்லை, இது பர்பிள் கலர் வந்துருக்கும். இந்த அல்கீன் இருந்திருந்தா அல்கீன் வந்து இந்த ரியாக்ஷன்ஸ்ல நடத்தி உனக்கு கிளைகால் ஃபார்ம் பண்ணி இந்த பர்பிள் கலர் இருந்தது கலர்லெஸ்ஸாக மாதிரி இருக்கும். அப்போ திஸ் இஸ் அகெயின் ஏ டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். ஆல்ரெடி நம்ம படித்தோம், ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு படித்தோமா, ரெட்டிஷ் ஆரஞ்சில் ஒரு Br2 போய் உட்காந்துச்சுன்னா கலர்லெஸ்ஸாக மாறும்னு படித்தோம். இந்த இடத்துல மறுபடியும் ஒரு டைல்யூட் கோல்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டிங்கன்னா இந்த பர்பிள் கலரில் இருக்கிறது கலர்லெஸ்ஸாக மாறும் கைஸ். கிளியர்? பக்கா ஐடியா வருதா? ஸோ அப்போ அல்கீன் என்னென்ன ரியாக்ஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு சிங்கிள் ஸ்லைடில் உனக்கு எல்லாம் தெரியுதா? அப்போ அல்கீன் எப்படிலாம் மாறுங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் எக்ஸாம். நிறைய கொஷின்ஸ் அல்கீன் வச்சே கேட்பாங்க. இந்த 3 விஷயம் இருக்குல்ல, அல்கேன் அல்கீன் அல்கைன், இந்த 3 விஷயத்தில் எது உங்கள் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ வெரி இம்பார்ட்டன்ட்னா அல்கீன் கைஸ். திரும்ப எல்லா கொஷின்ஸ் இதை சுற்றி வரும். அதனால தான் இந்த மொமெண்ட்டில் எல்லா ரியாக்ஷன்ஸையும் ஒரே இடத்துல இறக்கியிருக்கேன். அண்ட் இதுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம படிச்சிட்டோம். ப்ரிப்பரேஷனுக்கான முக்கியமான ஸ்லைட் நம்ம இதான் பார்த்தோம் இல்லையா? ப்ரிப்பரேஷன் பார்த்தாச்சு, இதோட ரியாக்ஷன்ஸும் பார்த்தாச்சு. லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே மூவ் அவே ஃபார் த அல்கைன். ஓகே, அல்கைன் ரொம்ப சிம்பிள், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஜாலியாக படிச்சிடலாம். அல்கைன் பொறுத்த வரைக்கும் 2 ப்ரிப்பரேஷன் தான். ஒன்று கால்சியம் கார்பைடு, இது பேர் என்ன எழுதுறேன், கால்சியம் கார்பைடுன்னு சொல்லுவாங்க, CaC2 கால்சியம் கார்பைடு கைஸ். இந்த கால்சியம் கார்பைடில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அல்கைன் கைஸ், ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும்.
ரெண்டாவது விசினல் டைஹைலைட். கொண்டாத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, 2 அட்ஜசன்ட் கார்பன் கூட உனக்கு ஹாலஜன் ஆட்டம் இருந்தால் இது பேர் தான் விசினல் டைஹைலைட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விசினல் டைஹைலைட்ல 2 ரியாக்ஜன்ஸ் போட போகிற. ஒன்று ஆல்கஹாலிக் KOH. ஞாபகம் இருக்க ஆல்கஹாலிக் KOH படித்தோம். ஆல்கஹாலிக் KOH போட்டாவே உனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணும். ஆல்கஹால் லாஸ் பண்ணிவிடுவான். ஆல்கஹால் குடிச்சாவே அவன் லாஸ் ஆகிடுவான். ஸோ அப்போ 2 பிஆரை லாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவான். அதுக்கப்புறம் NaNH2 போட்டிங்கன்னா இன்னும் 2 ஹைட்ரஜன் வெளில போயிட்டு உனக்கு ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ யூ வில் கெட் அன் அல்கைன் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்கஹாலிக் KOH போட்டால் இந்த 2 பிஆர் வெளில போயிட்டு CH2 டபுள் பாண்ட் CH2 வந்திருக்கும். அடுத்து இந்த NaNH2 போட்டிங்கன்னா மறுபடியும் அதுலேருந்து 2 ஹைட்ரஜன் வெளில போயிட்டு யூ வில் கெட் CH ஒரு அல்கைன் ஃபார்ம் ஆகும். இதே ஃபார்ம் ஆகும் இல்லை, இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகும். நான் சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து இன்னும் 2 ஹைட்ரஜன் போயிட்டு ஒரு அல்கைன் ஃபார்ம் ஆகும். CH triple bond CH ஃபார்ம் ஆகும். ஓகே, this will be the ethine. It will form in this example guys. Clear-ஆ? ஐடியா கிடைக்குதா? ஸோ these are the 2 types of methods of preparation of alkane. பெருசாக கேட்க மாட்டாங்க. அல்கைனில் ரொம்ப பெருசாக கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீஷன் பர்பஸ் தான், சிம்பிள் தான். அல்கைன் ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அல்கைனோட ரியாக்ஷன்ஸ். ஸோ 5 ரியாக்ஷன் எடுத்து வந்திருக்கேன். ஸோ 5 ரியாக்ஷன்ஸ் 1 by 1 ஓரியன்ட் பண்ணுறேன். இதில் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். என்னது? இந்த அல்கைன் ஈஸியாக இன்னொருத்தராக மாற்றலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக மாற்றலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் திஸ் கைஸ். அல்கைனை ஈஸியாக பென்சீனாக மாற்ற முடியும். ஒரே ஒரு சிச்சுவேஷன் தான், ரெட் ஹாட் அயன் டியூப். ரெட் ஹாட் அயன் டியூப்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். இது டிஃப்ரெண்டாக இருக்கும், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ அல்கைனை ரெட் ஹாட் அயன் டியூப்ல நீ போட்டேன்னா உனக்கு ஹை டெம்பரேச்சர், ரெட் ஹாட்னா ஹை டெம்பரேச்சர் 873 கெல்வின்ல நீ இந்த ரெட் ஹாட் அயன் டியூப்ல அல்கைனை பாஸ் பண்ணினா உனக்கு பென்சீன் ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி இன்னொரு இடத்துல பென்சீன் படித்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த ஷீட்ஸில் எக்ஸாக்ட்லி ஃபஸ்ட்டு அல்கேனில் படித்தோம். அல்கேனோட ரியாக்ஷன்ஸில் பென்சீன் ஃபார்ம் ஆச்சு. எப்படி ஃபார்ம் ஆச்சு? எக்ஸாக்ட்லி Cr2O3 V2O5 MO2O3 அதெல்லாம் போடுறப்போ ஒரு அல்கேனே பென்சீனாக மாற்ற முடியும் படித்தோம். ரொம்ப ரேர் தான், கேட்டால் செம்ம கொஷின். அது இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப காமன் தான். ட்ரிபிள் பாண்டு ஒரு அல்கைன் குரூப்பை ரெட் ஹாட் அயன் டியூப்னாவே கண்ணை மூடிட்டு நம்ம பென்சீன் போட்டுக்கலாம். பல கன்வர்ஷன் ரியாக்ஷன்ஸில் வந்திருக்கு. சரியா? திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஈஸி சிம்பிள் கைஸ். அடுத்து 4 கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம படிக்கும் போது ஹைட்ரஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் நிக்கல். இது ஈஸி. ஹைட்ரஜன்னாவே பிளாட்டினம் நிக்கல் போட்டினாவே ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ ஒரு அல்கைன் குரூப் வந்து அப்புறம் அல்கீனா மாறும். திரும்ப ஃபர்தராக இந்த ஹைட்ரஜன் போட மறுபடியும் அல்கேனா மாறிடும். ஸோ அப்போது இது ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். ஹைட்ரஜன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு மெட்டல், பிளாட்டினம், பெலேடியம், நிக்கல், எது வேணால் போட்டாலும் சரி, உனக்கு ஹைட்ரஜனேஷன் நடந்து அல்கைன் அல்கீனா மாறும், அப்புறம் அல்கேனா மாறிடும். சிம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த Br2. ஸோ புரோமீன். ஸோ நீங்கள் இந்த அல்கைனில் புரோமீனை நீங்கள் எக்ஸஸாக பாஸ் பண்ணிங்கன்னா ஒரு புரோமீனில் 2 புரோமீன் மாலிக்யூல் 3 புரோமீன் மாலிக்யூல் எக்ஸஸ் புரோமீன் நீங்கள் பாஸ் பண்ணுறப்போ இந்த புரோமீன் போய் இங்கே அட்டாச் ஆகும். இந்த Br2 இருக்குல்ல, Br2 ரெண்டாக ஸ்பிட் ஆகி Br போய் இங்கே அட்டாச் ஆகிக்கும். ஸோ அதை காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அட்டாச் பண்ணுறப்போ இந்த இடத்துல அட்டாச் ஆகும். அடுத்து இன்னொரு எக்ஸஸ் Br வந்து இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணி அட்டாச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். போயிட்டு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி இந்த புரோமின் ஆட் ஆகிக்கும். திஸ் இஸ் கால் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல இந்த புரோமின் போய் உட்காந்துட்டு ஒரு அடிஷன் ரியாக்ஷன் மாதிரி நடக்குது. ஸோ ஒரு அல்கைனில் எக்ஸஸ் ஆஃப் புரோமின் போடுறப்போ யூ வில் கெட் அன் அடிஷன் ரியாக்ஷன். மல்டிபிள் புரோமின்ஸ் போய் அட்டாக் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் HBr. இந்த HBr நீ ஆட் பண்ற. HBrங்கிறப்போ ஒரு ஹைட்ரஜன் போய் ஒரு சைடு அட்டாக் பண்ண போது, Br போய் இன்னொரு கார்பன் அட்டாக் பண்ண போது. நம்ம அங்கே படித்தோம்ல மார்கானிக்கோ ஆன்டி மார்கானிக்கோ, சேம் கான்செப்ட் தான். ஸோ அப்போது இந்த ஹைட்ரஜன் போயிட்டு நம்ம புரோமின் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த ஹாலைடு போயிட்டு நம்மளோட இருக்கலே யார்கிட்ட கம்மி கார்பன் இருக்கோ அவங்கள போய் அட்டாக் பண்ணிடும். இங்கே பெராக்சைடு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. பெராக்சைடு கொடுத்தாங்கன்னா நீ ஆன்டி மார்கானிக்கோ படிக்கணும். பெராக்சைடு கொடுக்கலனாவே மார்கானிக்கோ ரூல் ஃபாலோ பண்ணி இந்த புரோமின் போயிட்டு கம்மியான யார்ட்ட இருக்கானோ அவனை ஃபஸ்ட் அட்டாக் பண்ணும். அப்புறம் ஹைட்ரஜன் போய் இங்கே அட்டாக் பண்ணிடும். அப்போ ஒரு இன்டர்மீடியட் அல்கீன் ஃபார்ம் ஆகுமா? ஒரு RCBr டபுள் பாண்ட் CH2 ஃபார்ம் ஆகுமா? அடுத்து இதில் ஃபர்தராக இன்னொரு தடவை நீ HBr போடுற. இன்னொரு தடவை HBr போட்டீங்கன்னா மறுபடியும் மார்கானிக்கோ ரூல் தான். ஹைட்ரஜன் போய் இங்கே போய் அட்டாச் ஆகிடும், Br போய் இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் அ ப்ராடக்ட் லைக் திஸ். ஒரு RCBr CH3 உனக்கு ஃபார்ம் ஆகிடும். திஸ் இஸ் த ப்ராடக்ட் யூ வில் கெட் ஹியர் கைஸ். ஓகே, கிளியர்? ஸோ அப்போ இது என்ன ரூல் ஃபார்ம் பண்ணுது? திஸ் இஸ் ஃபாலோயிங் மார்கானிக்கோ ரூல். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அல்கைனில் ஒரு ரியாக்ஷன். ஸோ ஆல்ரெடி ஒன்று சிம்பிளாக ரெட் ஹாட் அயன் டியூப் பார்த்துட்டோம், நார்மல் பேசிக் ஹைட்ரஜனேஷன் பார்த்துட்டோம், எக்ஸஸ் ஆஃப் புரோமின் பாஸ் பண்ணாமல் பார்த்துட்டோம். அடுத்து HBr போடுறப்போ மார்கானிக்கோ ரூல் ஃபார்ம் ஆகுது. பெராக்சைடு கொடுக்கல, அப்போ கண்ணை மூடிட்டு மார்கானிக்கோ ரூல் ஃபாலோ பண்ணலாம். ஃபைனலி வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் H2O HgSO4
H2SO4 மெர்குரிக் சல்ஃபேட்டு அண்ட் உங்களோட ஹைட்ரஜன் சல்ஃபேட்லாம் நீ போட்டீங்கன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் வாட்டர் உனக்கு இங்கேருந்து கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட அல்கைன் வந்து நிறைய பெருசாக இருந்ததுன்னா உனக்கு கீட்டோன் ஃபார்ம் ஆகும். சின்ன அல்கைனாக இருக்குன்னா டெர்மினலாக இருக்குன்னா உனக்கு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ ஆல்டிஹைடோ கீட்டோனோ இந்த மாதிரி இதை அல்கைன் குரூப்பில் அட்டாக் பண்ணினா அல்கைன் குரூப்பில் போயிட்டு ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு வெறும் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு அண்ட் மெர்குரிக் சல்ஃபேட் போடுறப்போ அல்கைன் வந்து ஒரு கார்பனைல் காம்பவுண்டாக மாறும். எய்தர் கீட்டோனாவோ இல்லை ஒரு ஆல்டிஹைடாக மாறும் டிபெண்டிங் அப்பான் த அல்கைன் கைஸ். அல்கைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பெருசாக நிறைய கொஷின்ஸ் வராது. இந்த ரெட் ஹாட் அயன் டியூப் நிறைய கேட்பாங்க, இது ஒன்று மேபி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், மற்றதெல்லாம் லெஸ் சிக்னிஃபிகன்ட் தான். ஜஸ்ட் ஃபார் த கம்ப்ளீஷன் பர்பஸ் ரிவிஷனுக்காக எதுவுமே மிஸ் அவுட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஐ ஹோப் ஸோ அல்கைனோட ப்ரிப்பரேஷனும் இந்த ரியாக்ஷன்ஸும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். கமான் கைஸ், நிறைய தூக்கி மண்டையில் போடுற மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் ஓகே வி ஆல்மோஸ்ட் கோயிங் டு கம்ப்ளீட். ஓகே, இன்னும் எக்ஸஸாக ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரே சார்ட்டில் போட்டிருக்கேன். இது ரொம்ப சின்னதுனால ப்ரிப்பரேஷன் இந்த சைட்லையும் அதோட ரியாக்ஷன்ஸ் இந்த சைட்லையும் போட்டிருக்கேன். ஒரே ஸ்லைடாக அல்கைனா நீ செம்மையாக தரமாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். மேக் யூஸ் ஆஃப் திஸ். டன். நவ் வி ஆர் மூவிங் டு த சூப்பர்பான கான்செப்ட் கைஸ். இந்த செஷனோட பீக் மொமெண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தியா, ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். நிறைய கொஷின்ஸ் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற 2 ஸ்லைட்லேருந்து வரப்போகுது. நீட் எக்ஸாமில் கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோ, இந்த 2 ஸ்லைட்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்குது. இட் இஸ் ரிலேட்டட் டு பென்சீன் கைஸ். இந்த பென்சீனோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்க போது, பென்சீன்லேருந்து எப்படிலாம் வேரியஸ் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறது பார்ப்போம். கன்ஃபார்ம் இங்கேருந்து தான் எல்லா ரியாக்ஷன்ஸும் செயின் அவுட் ஆகி போகும். ஸோ ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 5 minutes வெரி இம்பார்ட்டன்ட் திங் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வேணால் உனக்கு ஒரு பிரேக் கொடுக்குறேன், ஒரு சின்ன பிரேக் எடுத்து நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏன்னா நான் பிரேக்குன்னு சொல்லிட்டு பல ரிவிஷன் பண்ண வரீங்க, சாரி பல ரிவிஷன்லாம் பண்ணல, ஜஸ்ட் வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். 3 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அல்கேன், அல்கைன் இதோட ப்ரிப்பரேஷன் பார்த்தோம், அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு ஃபார்முலா ரிவிஷன் மாதிரி உனக்கு இருக்கும், ஒரு மைண்ட் மேப் ரிவிஷன் மாதிரி இருக்கும். இதே மைண்ட் மேப்பை திரும்ப பார்க்கணும். இதை பார்க்குறப்போ ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டாப்பருக்கும் வித்தியாசம் இருக்குது. நார்மல் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு ஓகே எல்லாத்தையும் ஒரு கண்ணில் சும்மா பார்ப்பாங்க. ஒரு டாப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை மூடி நீ ரிவிஷன் பண்ண வரப்போ கண்ணை மூடி வந்து சொல்லி பார்க்கணும். அல்கேனா 3 பேர் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், 5 பேர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இது வந்து மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மொமெண்ட்டில் அக்யூரசி அதிகமாக வேணா, இந்த ஆர்கனைசிங் திங்ஸ் வேணும். சின்ன குழந்தையில பண்ணுற திரும்ப பண்ணணும். அல்கேனா ஒரு 3 ப்ரிப்பரேஷன் இருக்குது, அது 5 கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. 3 பேர் யார், ஒரு டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லேருந்து வரலாம், ஒரு ஆல்கஹால்லேருந்து வரலாம், அப்படி அப்படின்னு 3 ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு அல்கைல் ஹாலிலேருந்து வரலாம். அல்கைல் ஹாலில் 2 வகையாக வரலாம், ஒன்று ஜிங்க் டஸ்ட் வச்சு வரலாம், இன்னொருத்தனை வச்சு வரலாம். ஸோ அந்த மாதிரி உனக்குள்ள ஆர்கனைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். சொல்லி பார்த்து சொல்லிக்கணும், கண்ணு மூடி சொல்லி பார்க்கணும். சின்ன குழந்தைல ABCD சொல்கிற மாதிரி சொல்லி பார்க்கணும். மறந்து போதா 5 தடவை ரிப்பீட் பண்ணு, 10 தடவை ரிப்பீட் பண்ணு. நம்ம சின்ன வயசில் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணனால தான் நமக்கு நல்லா மண்டையில் நின்று இருக்கு. ABCDயை மறக்காமல் இருக்கும், மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணனால. ஸோ இஃப் யூ ஆர் ஃபர்கெட்டிங் ஆனால் உங்களோட அக்யூரசி கம்மியாக இருக்குன்னா ரிப்பீட். உனக்குள்ளேயே கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கோ. சின்ன வயசுல நம்மளை கூப்பிட்டு கொஸ்டின் கேட்பாங்க, வைவா மாதிரி கேட்பாங்க. ABCD சொல்லு, இதில் வந்து டிக்கு அப்புறம் யார் வருவான்னு சொல்லு, ஈக்கு முன்னாடி யார் வருவான்னு சொல்லு. அந்த மாதிரிலாம் கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப தான் நம்மளால நல்ல நாலேஜ் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நீட் எக்ஸாம்லேயும் சேம் தான், அதே பேசிக்ஸ் தான். நீ MBBS போனால் சேம் தான். ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த 2 விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று ரெப்பிட்டிஷன், இன்னொன்று கிராஸ் கொஸ்டின்ஸ் ரீகால் பண்ணி பார்க்கணும். கொஸ்டின் கேட்டு ரீகால் பண்ணி பார்க்கணும். இது 2 பண்ணு. நாட் ஒன்லி ஃபார் கெமிஸ்ட்ரி, நாட் ஒன்லி ஃபார் திஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் தான். பயாலஜி எல்லாத்துலேயுமே நீ குருட்டு மனப்பாடம் பண்ணல, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. நீ குருட்டு மனப்பாடம் பண்ணல, உனக்கு ஆல்ரெடி பின்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் தெரியும், பேக்ரவுண்டில் தெரியும். அக்யூரசிக்காக எக்ஸாமில் தப்பு பண்ணாமல், கன்ஃபியூஷனில் மாட்டாமல், தெளிவாக ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறதுக்காக யூ ஆர் டூயிங் தீஸ் டெக்னிக்ஸ் தட் ஏ டாப்பர் ஷுட் ஃபாலோ. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லு, செம்மையாக உனக்கு ரிமெம்பர் ஆகும். யூஸ் பண்ணி பார்ப்பேன் நம்புகிறேன், சரியா? ஸோ யூஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லு. அண்ட் நீ MBBSக்குள்ளே வந்தேன்னு வச்சுக்கேன், பிரச்சனை என்ன, இங்கே படிக்கிற ஃபேக்ட்ஸை விட ஒரு 20 times 30 times நிறைய ஃபேக்ட்ஸ் படிப்பேன். ஊர்பட்ட ஃபேக்ட்ஸ் படிப்பேன். அவ்வளோ புது விஷயம், புது டேர்ம்ஸ், எல்லாமே புதுசாக இருக்கும், எல்லாமே மறக்கும். ஃபஸ்ட்டு படிக்கிறதே கஷ்டம், உள்ளே ஏறாது. கஷ்டப்பட்டு சொல்லி பார்த்து தான் படிப்பேன். வாயிலே ஏறாத நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் உள்ளே ஏற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கெலாம் நான் ஃபாலோ பண்ண டெக்னிக்ஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணுவேன், கண்ணை மூடி சொல்லி பார்ப்பேன், கேள்வி கேட்டுப்போம். திஸ் ஆக்சுவலி ஒர்க்டு ஃபார் அஸ், சரியா? அதனால தான் சொல்கிறேன்.
அண்ட் அதில் நான் சும்மா மட்டும் படிக்கல, ஐ காட் மல்டிபிள் குவிசஸ், ஜெயிச்சிருக்கேன், நிறைய டாப்பராக இருக்கேன், எங்கள் பேட்ச் டாப்பர், நான் எக்ஸாம்ஸ்லாம் ஜெயிச்சு பல கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். இது எல்லாத்துக்காக நான் சொல்கிறது விஷயம் தான். குருட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சிக்கணும், புரிஞ்சதை ரீஇன்ஃபோர்ஸும் பிரெயினில் பண்ண தெரியணும். யாரால் அவுட்புட் கொடுக்க முடியுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. நிறைய பேர் செம்ம நாலேஜபிளாக இருப்பாங்க, நான் ஒத்துக்கிறேன். என் பேட்சில் என்னை விட பல பேர் செம்ம நாலேஜபிள் இந்த சென்ஸ் என்னை விட அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஆனால் தெரிகிறவன் பெரிய ஆள் கிடையாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறான் பார்த்தியா, வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான் பார்த்தியா, அவன் தான் ஜெயிப்பான். கொஞ்சமாக தெரிஞ்சாலும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், கேட்டால் வேகமாக சொல்ல தெரியணும், வேகமாக டக்குன்னு ரிப்ளை பண்ண தெரியணும். இந்த ஸ்கில் என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. எங்கள் பேட்சில் ஒரு பையன் இருக்கான், ஹபீபுர் ரஹ்மான், சூப்பராக படிப்பான், சரியா, செம்மையாக படிப்பான். நீ ஏதாவது ஒரு கொஷின் கேட்டுன்னு வச்சுக்கேன், நம்ம வந்து யோசிச்சு தான் அதை ரீகால் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ படிச்சிருப்போம், அது எக்ஸாக்டாக டக்குன்னு வாயில் வராது. ஆனால் அவன் டப்புன்னு சொல்லுவான். யாரா நீ, எங்கடா இருந்த இத்தனை நாளாக, நாங்களாம் இப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறோம், அதுக்குள்ள அவன் வாயில் ஆன்சர் வந்திருக்கும். சரியா, ஸ்கூலில் நம்ம இதை கொஞ்சம் பண்ண முடியும், ஆனால் எம்பிபிஎஸ்ல ரொம்ப கஷ்டம். ஆனால் அவன் பண்ணுவான். எப்படிடா பண்ணுறேன்னு போய் கேட்டப்போ தான் ஹீ டோல் தீஸ் திங்ஸ். நான் இதெல்லாம் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் ரிப்பீட் பண்ணி பார்ப்பேன், நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிப்பேன். அவனுக்கு பின்னாடி கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கும். அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தடவை அவனுக்குள்ள டெஸ்ட் பண்ணிப்பான், ஃபேக்டையுமே நல்லா மனசில் பதிய வச்சுப்பான். ஒரு தடவை கண்ணை மூடி சொல்லி பார்த்து அந்த ஃபேக்டை யாராவது கேள்வி கேட்டால் டக்குன்னு சொல்ல தெரியும், டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ண தெரியும். ஒரு டாக்டருக்கு இது கண்டிப்பாக தேவை. அந்த ஃபேக்டை வேகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற குவாலிட்டி தேவை. ஃபேக்டும் இருக்கணும், அதுக்கு பின்னாடி கான்செப்சுவல் பேக்ரவுண்ட் இருக்கணும். சரியா, அதுக்கான ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் தான் இந்த விஷயம். நீ இந்த நேரத்தில் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்க. அண்ட் ஆஃப்டர் தட் நான் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இதுலேயுமே நிறைய விஷயம் மறந்து போயிட்டே இருக்கும், அப்பப்போ ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவன் என்ன பண்ணுவான்னா, நடந்து போகிறப்போ ஏதோ ஒரு வேறு வேலை பண்ணுறப்போ ஒரு 5 நிமிஷம் கேப் கிடைக்குது, சும்மா எடுத்து ஸ்க்ரால் பண்ணாமல் கண்ணமூடி ரீகால் பண்ணுவான். இந்த ஃபார்மா காலேஜில் நான் ரொம்ப இதை ஃபீல் பண்ணது, ஃபார்மா காலேஜ் செகண்ட் இயரில் தான் நிறைய கிளாசிஃபிகேஷன் படிப்போம். ஒரே ஒரு ஹெட்டிங்கில் இருக்கும் ஆன்டி கேன்சர் ட்ரக், அதுக்குள்ளே ஒரு நிறைய கேட்டகரி இருக்கும், அந்த கேட்டகரிக்குள்ளே நிறைய ட்ரக்ஸ் இருக்கும். அவன் செம்மையை ஞாபகம் வச்சுப்பான், எனக்கு அந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தான். தேங்க்ஃபுல் ஃபார் ஹிம். சரியா, சும்மா கிடையாது. அவன் இதெல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு மைண்டுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணிட்டு வாட் ஈ வில் டூ, அப்பப்போ வேறு வேலை பண்ணுறப்போ கேப் கிடைக்கிறப்பலாம் ரீகால் பண்ணி பார்ப்பான். ஓகே, நம்ம முந்தானே ஆன்டி கேன்சர் ட்ரக் படித்தோம், சும்மா ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஆன்டி கேன்சர் ட்ரக் என்ன கேட்டகரி இருக்குது, ஓகே இந்த 4 கேட்டகரி இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குது, சும்மா ரீகால் பண்ணி வைப்போம். டக்குன்னு மறந்து போயிடும். மறந்து போனால் ஃபோனில் வச்சிருப்பான் அந்த பிடிஎஃப் ரெடியாக, டக்குன்னு அந்த பிடிஎஃப் எடுத்து ஓகே ஒன்றா பார்த்துருவான். பார்த்து மற்றது இல்லாமல் ஒரு ரிவிஷன் படிப்பான். அப்போ மறுபடியும் உள்ளே போட்டு மறுபடியும் ரீகால் பண்ணுவான். ஆன்டி கேன்சர் 4 கேட்டகரி, இதுக்குள்ளே இந்த 4 ட்ரக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரீகால் பண்ணிவிடுவான். ஸோ உன் பிரெயினில் மறந்து போன ஒரு ஃபேக்டை திரும்ப வேகமாக ரிவிஷன் பண்ணியிருக்க. ஸோ அது மறுபடியும் மறந்து போனது நல்லா ஏறிடுச்சு. இப்போ அடுத்த ஒரு 3 நாளைக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு 2-3 நாளைக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். திரும்ப ஒரு 3 நாள் கழிச்சு மறக்க சான்ஸ் இருக்குது, ஏதாவது 1 or 2 மறக்கும். அப்பயும் நீ ஃப்ரீ டைமில் ஏதாவது கண்ண மூடி ஒரு ரீகால் பண்ணினா செம்ம ஞாபகம் வரும். நான் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ண முடியும்னு சொல்ல, ஆனால் டைம் கிடைக்கிறப்போ ஞாபகம் வரப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸை ரீகால் பண்ணிப்பாரு, பேட்டர்ன் வச்சு ரீகால் பண்ணு. ஸோ நம்ம சொன்ன பார்த்தியா, அல்கைனோட ப்ரிப்பரேஷனில் 3 பேர் இருக்கான், ரியாக்ஷன்ஸில் 4 பேர் இருக்கான், அந்த மாதிரி 4 பேர் யார் அப்படின்னு யோசிச்சு ரீகால் பண்ணும். அதுக்காக தான் இந்த கஷ்டப்பட்டு உட்காந்து ஃப்ளோ சார்ட் மணிக்கணக்காக எழுதிட்டு வந்திருக்கேன். ஐ டுக் கம்ப்ளீட் 1 day கைஸ். இந்த மொத்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு எனக்கு 1 full day ஆச்சு. சரி, ஐ எம் நாட் அ கெமிஸ்ட்ரி டீச்சர். நான் கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி எம்எஸ்சி எம்எட் படித்த ஆள் கிடையாது. பட் ஐ நோ, நான் ஒரு நீட் ஹஸ்பண்டாக இருந்திருக்கேன், ஜெயிச்சிருக்கேன், எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன், டீச் பண்ணிருக்கேன். இதை எப்படிலாம் நான் ஞாபகம் வச்சுக்கணும், எப்படிலாம் படித்தா எக்ஸாமில் மார்க் வாங்க முடியுமோ அதை என்னால் உனக்கு பண்ணித்தர முடியும். அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் போட்டு உனக்காக ஈஸி பண்ண எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. இதை எப்படி கன்சியூம் பண்ணுமோ கன்சியூம் பண்ணிக்கோ, யூ வில் கெட் சூப்பர் ரிசல்ட். சரியா, டன். ஒரு டீச்சர் வந்து உனக்கு நாலேஜ் கொடுக்குறவங்க மட்டும் கிடையாது, எப்படிலாம் நீ படிக்கணும், எப்படிலாம் படித்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படிலாம் அதை ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணலான்னு எல்லா டெக்னிக் சொல்லி தரவங்க தான். இதுதான் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டு டாப்பராக மாற்று நான் நம்புகிறேன். இதை தான் எனக்கு கிடைச்சது. நான் உருவாக்கிக்கிட்ட நிறைய விஷயத்த அதெல்லாம் என் ஜூனியர்ஸ்க்கும் என் பசங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்க நம்புகிறேன். இதுதான் என்னோட மொத்த வே ஆஃப் டீச்சிங்காக இருக்கும். எப்பயுமே என் கிளாஸில் இந்த மாதிரி நார்மலாக கான்செப்டையும் தாண்டி எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணும், எப்படிலாம் எக்ஸாமில் கேட்பாங்க, அதெல்லாம் எப்படி நீ எக்ஸிக்யூட் பண்ணுங்க சொல்லுவேன். இது என்னோட நேச்சர், நான் இப்படி தான் கொண்டு போவேன். எனக்கு ஃபன் பண்ண தெரியாது, நான் வந்து ரொம்ப ஹியூமர் சென்ஸ் இருக்கிற ஆள் கிடையாது. சரியா, எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. பட் என்னோட வே ஆஃப் திங்ஸ் வந்து இதுதான். நான் இப்படிலாம் பண்ணுவேன், இதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆயிருக்கு, இதெல்லாம் நீ பண்ணிக்கோன்னு சொல்கிறது மட்டும் தான். சரியா, ஓகே கைஸ், லெட்ஸ் ப்ரொசீட் ஃபர்தர். போலாமா? ரெடி? அல்கேன் அல்கீன் அல்கைன். ஹபீபுர் ரஹ்மான் அவர் செம்மையான ஒரு ஆள், செம்மையாக ஞாபகம் வச்சுக்கிட்டான். அப்படி எல்லாத்தையுமே நல்லாவும் சொல்லுவான், நல்ல விஷயம். ஓகே, அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாங்க. பார்த்தியா, இந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணுறேன்னா நீ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுன்னு, அதுதான் மனசு. அந்த மனசு தான் தேவை.
நீயும் நாளை பின்ன நிறைய நல்ல டெக்னிக்ஸ் வச்சா உன் ஜூனியர்ஸ்க்கு ஷேர் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணு. எவ்ரிபடி வில் கெட் பெனிஃபிட்டட். அந்த ஷேரிங்கில் யூ வில் கெயின்ஸ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். யூ வில் கெயின் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். அதுதான் வேல்யூஸ். ஓகே, நீ ட்ரை பண்ணிப்பார். நான் சொல்ல இந்த டெக்னிக்ஸ்லாம் கண்டிப்பாக உனக்கு செம்மையாக ஒர்க் ஆகும். உன்னோட அக்யூரசி லெவல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். சூப்பராக ரீகால் பண்ணுவேன், கரெக்ட் ஆன்சர் போடுவேன். எக்ஸாம் அன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். பட்டு ஆன்சர் போட்டு டைமை சேவ் பண்ணி தட்டி தூக்கிட்டு போவேன். உன் கூட படித்த மற்றவங்களாம் லேட்டாக பொறுமையாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. தப்பாக போட சான்ஸ் இருக்குது, நீ கரெக்டாக போடுவேன். கம் பேக் ஹியர் கைஸ், லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் பென்சீன். இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். 3 நச்சுன்னு கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 3 டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம இதை படிச்சாச்சு. லாஸ்ட் ஒன் பாரு, அல்கைன் குரூப் இருக்குது. ஓகே, அல்கைன் குரூப்பில் ரெட் ஹாட் அயன் டியூப் 873 கெல்வின் வெரி ஹை டெம்பரேச்சரில் போட்டால் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக பென்சீன் ஃபார்மாக படிச்சிட்டோம். இது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இது பேர் என்னப்பா? இது பேர் என்ன? ஒரு பென்சீன் குரூப்பில் ஒரு ஹைட்ராக்சி குரூப் போட்டால் திஸ் இஸ் யுவர் ஃபீனால். இந்த ஃபீனாலில் ஜிங்க் டஸ்ட்டு வித் வெரி ஹை டெம்பரேச்சர் போட்டால் அகெயின் யூ வில் கெட் பென்சீன் கைஸ். இந்த OH குரூப் வெளில போயிட்டு உனக்கு பென்சீன் ஃபார்ம் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரேர் தான், ஆனால் கேட்பாங்க. ஒரு ஃபீனால பென்சீனாக மாற்ற தெரியறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபீனால பென்சீனாக மாற்றுறதுக்கு ஜிங்க் டஸ்ட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜிங்க் டஸ்ட்டு பல இடத்துல பல வேலை பண்ணுது. ஃபஸ்ட்டு அல்கேனில் படித்தோம். அல்கேனில் ஒரு அல்கைல் ஹாலைடு போட்டு அல்கேனாக மாற்றுச்சு. ஞாபகம் இருக்கா? ஒரு அல்கைல் ஹாலைடை அல்கேனாக மாற்றுச்சு. அல்கீனில் ஒரு விசினைல் டைஹாலைடை மறுபடியும் ஒரு அல்கீனாக மாற்றுச்சு. ரிவிஷன் பண்ணுறப்பாரு. ஜிங்க் டஸ்ட்டை பல இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோ. அண்ட் ஃபைனலி 3வது ஆள் சோடியம் பென்சோயேட். ஸோ இந்த மாதிரி பென்சீன் ரிங்கில் COONA இருக்குது. நம்ம அல்கேனில் பண்ண அதே கான்செப்ட் தான். ஒரு அல்கேனில் COONA இருந்தப்போ இது என்னது? இது கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் NaOH. வாட் இஸ் திஸ் நேம் கைஸ்? எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் நத்திங் பட் யோர் சோடா லைம். சோடா லைம் போட்டு ஒரு ஹை டெம்பரேச்சரில் வச்சேன்னா என்ன கிடைக்கும்? இந்த CO வெளில போயிடும். டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். இந்த டீகார்பாக்சிலேஷன் நடந்து வாட் யூ வில் கெட்? எக்ஸாக்ட்லி இந்த CO வெளில போயிட்டு இந்த இடத்துல ஒரு பென்சீன் மட்டும் ஃபார்ம் ஆகும். அங்கே அல்கேன் ஃபார்ம் ஆச்சு, இங்கே பென்சீன் ஃபார்ம் ஆகுது. இந்த கார்பன் லூஸ் ஆயிருக்கும், இந்த கார்பன் இங்கே இருக்காது. ஸோ ஒரு கார்பன் லெஸ்ஸான ஒரு காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. பென்சீன் எதாவது புதுசாக படிச்சியா? எதுவுமே புதுசாக படிக்கல, ஆல்ரெடி படிச்ச எல்லாத்தையுமே ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். கிளியர்? செம்ம. அப்போ 3 விஷயம் பென்சீன் ஃபார்மேஷனுக்கு: ரெட் ஹாட் அயன் டியூப், ஜிங்க் டஸ்ட்டு, அண்ட் உங்களோட சோடா லைம் கான்செப்ட். இங்கே ஃபீனால் இருக்கணும், இங்கே சோடியம் பென்சோயேட் இருக்கணும். ஓகே, நவ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சீன் இஸ் லிட்டில் பிட் ஈஸியர் கைஸ். த ப்ராப்ளம் கம்ஸ் ஹியர். ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பென்சீன் செம்மையாக இருக்கா? பார்க்கறதுக்கே ஹாப்பியா ஜாலியாக இருக்கா? ஸோ திஸ் இஸ் த NST's ஹார்ட் ஒர்க் கைஸ். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இதை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பென்சீன்லேருந்து எப்படி வேரியஸ் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பென்சீன் ஃபார்ம் ஆகுதுன்னு 1 by 1 பார்க்கலாம். சரியா? உனக்கு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்க்க முடிஞ்சா பாரு. இந்த வீடியோவை நான் கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்லைட் we are going to learn in today's class. பார்ப்போம். பென்சீன் கைஸ். இந்த பென்சீன்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது Cl2 FeCl3. கேள்விப்பட்டிருக்கியா? Cl2 in the presence of FeCl3 உனக்கு இந்த குளோரின் போய் ஜஸ்ட் அந்த பென்சீனில் ஆட் ஆயிடும். குளோரின் போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இந்த பென்சீனில் போய் ஆட் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் காஸ். ஓகே, Cl FeCl3 போட்டால் யூ வில் கெட் ஜஸ்ட் குளோரின் போய் ஆட் ஆயிடும் கைஸ். Cl2 FeCl3 போட்டால் ஜஸ்ட் போய் குளோரினேஷன் ஆட் ஆயிடும். ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன். நெக்ஸ்ட், கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட். கைஸ் ஹியர் கம்ஸ், இது நிறைய இடத்துல நீ குழப்பிப்ப. நான் படித்தப்ப எனக்கு ஞாபகம் இருக்குது, கான்சென்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டால் சல்ஃபேட் போய் உட்காருமா இல்லை நைட்ரேட் போய் உட்காருமா? நான் செம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும். நல்லா சொல்லிக்கோ, நல்லா கேட்டுக்கோ. இந்த நைட் HNO3 H2SO4 போட்டீங்கன்னா இங்கேருந்து NO2 குரூப் மட்டும் போய் உட்காரும். ஸோ யூ வில் கெட் ஜஸ்ட் NO2 கைஸ். இந்த பென்சீன் கூட NO2 மட்டும் போய் ஃபார்ம் ஆகும். அதனால தான் கீழே இன்னொருத்தனை கொடுத்துருக்கேன். வெறும் கான்சென்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டும் போட்டால் இவனுக்கு போட்டியே கிடையாது. அழகாக சல்ஃபேட் மட்டும் போய் உட்காந்துக்கும். ஸோ யூ வில் ஃபார்ம் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். இந்த SO3H குரூப் மட்டும் போய் இந்த பென்சீன் அட்டாக் பண்ணி SO3H பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிடும். எப்பப்பெல்லாம் இவன் கூட நைட்ரிக் ஆசிட் சேர்ந்து வரானோ இவன் ஆட்டோமேட்டிக்காக போட்டியில் தோற்றுருவான். இந்த நைட்ரிக் ஆசிட் போய் உனக்கு வலி விடாமல் இப்போ NO2 போய் உட்காந்துக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? சல்ஃபியூரிக் ஆசிட் கொஞ்சம் வீக்காக இருக்கான்னு ஞாபகம் வச்சுட்டு, சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டும் இருந்தால் போய் அவன் போய் SO3H உட்காந்துப்பான், பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இதுவே நைட்ரிக் ஆசிட் சேர்ந்து போகிறப்போ சல்ஃபோனிக் ஆசிட் தோற்றுருவான். நைட்ரிக் ஆசிட் போய் உள்ளே போய் பூந்துக்கிட்டு போய் அவன் உட்காந்து NO2 உட்காந்துரும். சல்ஃபோனிக் ஆசிட் வேடிக்கை மட்டும் பார்க்கும். சரியா? கிளியர் கட் 2க்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கும். தென் அடுத்து நான் பார்க்க போகிறது CH3Cl in the presence of AlCl3. இதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் Cl2 இருக்கும், இங்கே CH3Cl இருக்கும். FeCl3 AlCl3 இது ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். பட் இங்கே Cl2 இங்கே CH3Cl. ஸோ
இங்கே Cl2 போடுறப்போ ஒரு Cl இங்கே இருக்கும், ஒரு Cl மட்டும் போய் ஜாயின் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கே CH3Cl போடுறப்போ ஒரு Cl இங்கே இருக்கும், இந்த CH3 காம்பவுண்ட் போய் அட்டாக் பண்ணும், இந்த மீத்தேன் போய் அட்டாக் பண்ணும், CH3 போய் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணால் வில் கெட் டொலுயின் கைஸ். டொலுயின் இதுக்கு பேர் தான் ஒரு அல்கேன் குரூப். ஒரு அல்கேன் போயிட்டு பென்சீனில் ஆட் ஆகிற இந்த ப்ராசஸ் பேர் அல்கைலேஷன். இந்த ஸ்பெஷல் ரியாக்ஷன் பேர் ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன். இந்த ஸ்பெஷல் ரியாக்ஷன் பேர் ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன். AlCl3 எப்பப்பெல்லாம் போடுறோம் அது பேர் ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ்பாங்க. ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் ரியாக்ஷன். இது என்ன பண்ணியிருக்க, ஒரு அல்கைல் குரூப் வந்து போய் பென்சீனில் உட்காந்துருக்கு, டொலுயின் ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா? இதுவே CH3 இருக்கலாம், CH3 CH2Cl இருக்கலாம், CH3 CH2 CH2Cl இருக்கலாம். என்ன அல்கைல் குரூப்பை நாங்கள் போய் உட்காரலாம், உனக்கு அதுக்கேற்ற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். தன்னா பக்கா. நவ் கைஸ் இதே சேம் எல்லாமே இங்கே CH3Cl பதிலாக CH3COCl ஒரு அசைல் குரூப். CH3COClங்கிற ஒரு அசைல் குரூப் இருக்கு. சேம் திங் ஹேப்பன்ஸ். இங்கே Cl அப்படியே நின்றும், இந்த CH3CO குரூப்பை இங்கே அட்டாக் பண்ணோம். ஸோ இங்கே போய் CO குரூப் சேர்ந்தோன்னா CH இங்கே போய் பென்சின் கூட CO CH3 ஃபார்ம் ஆகும். ஸோ அசைலேஷன் நடந்திருக்கு. திஸ் இஸ் கால்டு ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் கைஸ். சரியா? இந்த காம்பவுண்ட் பேர் அசிட்டோஃபினோன். இந்த காம்பவுண்ட் பேர் அசிட்டோஃபினோன். டன் பக்கா. நெக்ஸ்ட் ஃபைனலி ரொம்ப சிம்பிள் கைஸ். இந்த பென்சின்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ரஜன் கேஸ் அனுப்புற, ஃபுல் ஹைட்ரஜன் கேஸ் எக்ஸஸ் அனுப்புற. இந்த பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் பிளாட்டினம் உனக்கு என்ன நடக்கும், டபுள் பாண்ட் எல்லாமே சிங்கிள் பாண்டா மாறிடும். அப்போ பென்சின் வந்து ஒரு சைக்ளோ ஹெக்ஸேனா மாறுது. திஸ் இஸ் கால்டு அடிஷன் ரியாக்ஷன் ஆர் ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன். ஞாபகம் வச்சுக்கோ, ஈஸி. ஃபைனலி அந்த ஃபைனல் ரியாக்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்ச தலைவர் சன்லைட் கைஸ். சன்லைட்னு சொல்லலாம், யூவி லைட், இந்த HV எப்படின்னா நீ போட்டுக்கலாம். ஸோ எக்ஸஸ் குளோரைடு நீ போடுறப்போ என்ன ஆகுது, எக்ஸஸ் குளோரைடு இந்த 3Cl2 மாலிகுல் போயிட்டு 6 Cl பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு Cl போய் உட்காந்துக்கும். யூ வில் கெட் பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு கைஸ். யூ வில் கெட் பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு. இந்த பென்சீனில் 6 இடத்துலையுமே போயிட்டு 6 கார்பன் கூட 6 Cl உட்காந்துக்கும். get benzene hexachloride, and these are the very very important reactions you need to revise for benzene chemical reaction guys. ஒரு பென்சீன்ல இருந்து உனக்கு நைட்ரோபென்சீன் வேணுமா, HNO3 H2SO4, உனக்கு குளோரோபென்சீன் வேணுமா, உனக்கு ஜஸ்ட் FeCl3 எக்ஸஸ் குளோரைட் போட்டுவிட உனக்கு குளோரோபென்சீன், ஒரு குளோரோபென்சீன் ஃபார்ம் ஆகிடும். அடுத்து இந்த இடத்துல உனக்கு 6 இடத்துலையும் குளோரின் வேணுமா, இந்த இடத்துல குளோரின் போட்டு சன்லைட்டில் வை, யூ வில் கெட் 6 குளோரோபென்சீன். அதே மாதிரி உனக்கு ஒவ்வொரு குரூப் உனக்கு என்னென்ன குரூப் தேவையோ அது எல்லாத்தையும் கூட அதை ஆட் பண்ணுறதுக்கான முக்கியமான டேபிள், முக்கியமான சார்ட்டு. ஸோ டொலுயின் வேணும்னா யூ ஹாவ் டு டூ ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன். அது அல்கைல் குரூப்பை CH3Cl செலக்ட் பண்ணால் ஒரு CH3 வரும். இது மாறிட்டே இருக்கும். அசைலேஷன் பண்ணணும்னா நீ அசிட்டோஃபினான் ஃபார்ம் பண்ணணும்னா ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் பண்ணு CH3COCl. ஓகே, அடுத்து சல்ஃபோனிக் ஆசிட் வேணும்னா வெறும் H2SO4 போடு. தீஸ் ஆர் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் யூ நீட் டு ரிவைஸ் ஃபார் பென்சீன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கைஸ். And with this we came to the end of this video. Hope so உனக்கு முக்கியமான ரியாக்ஷன்ஸ் ரிவிஷன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் ரிவிஷன் கொடுக்குறேன். அப்படிலாம் இதே வீடியோ நோட் டவுன் பண்ணிக்கோ. இந்த ரியாக்ஷன்ஸை முடிஞ்சால் நீ எழுது, அப்படிலாம் இதை பிரிண்ட் அவுட்டாக நான் கொடுக்குறேன். நான் இதை ஓட்டி விட்டதுக்கான காரணம் என்னன்னா, இதில் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, ஜஸ்ட் நான் இதெல்லாத்தையும் ஓட்டி விட்டுருக்கேன். எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மலாம் பதட்டமாக இருப்போம், சொந்தமாக உட்காந்து படித்தா அப்படியே பயமாக இருக்கும், மைண்ட் டிஸ்ட்ராக்டடாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு டீச்சர் உன் ஃப்ரெண்டு மாதிரி உட்காந்து இந்தப்பா பென்சீனில் இதை போட்டால் இது வரும், இதை போட்டால் இது வரும்னு வேகமாக ஓட்டினா என் கூடவே சேர்ந்து நீ பார்த்துடலாம். நல்லா நோட் பண்ணிக்கோ. இந்த வீடியோ நோட் பண்ணி வச்சுட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு 1 day 2 day பிஃபோர் நீ இந்த வீடியோ வேகமாக என் கூட சேர்ந்து ஓட்டி பார்த்துன்னு வச்சுக்கேன். நீ தனியாக உட்காந்து ரிவிஷன் பண்ணுறதை விட என் கூட சேர்ந்து ஓட்டினீங்கன்னா வேகமாக திருப்பும், முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் திருப்பிக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோவாக அன்றைக்கி உனக்கு இருக்கும். ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் சொல்கிறேன். இதுக்கு இப்போயே நான் இந்த ரீநீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் முன்னாடி போட்டதுக்கான காரணம், நீ இதை மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணி வைக்கணும். இப்போலேருந்தே ஃபுல்லாக மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணி வைக்கணும். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் 1 வீடியோ கைஸ். இதில் உனக்கு பேசிக்காக மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து ஐ ஹாவ் சோ மெனி திங்ஸ் டு டீச் யூ. சி ஹாலோ அல்கேன்ஸ்க்கு இவ்வளோ சார்ட் போட்டிருக்கேன். இதெல்லாம் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஹாலோ அல்கேன்ஸ்க்கு வரும், ஆல்கஹால்ஸ் ஹாலோ அரீன்ஸ்க்கு இருக்குது, அடுத்து ஆல்கஹால் எடுத்து வச்சிருக்கேன், ஃபினோல் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே 1 by 1 உனக்காக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஐ எம் ஹியர் ஃபார் யூ. இது எல்லாமே பார்ட் 2ல வரப்போகுது. உனக்கு இந்த பார்ட் 1, இந்த பார்ட் 2 உனக்கு வேணும்னா எனக்காக நீ ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். இந்த பார்ட் 1 எப்படி இருந்தது, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இதோட ஃபீட்பேக் என்ன, நீ எப்படி விரும்புகிற, இந்த கிளாஸ் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, உனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இல்லை இப்படி இருக்கணுமா சொல்லி வேறு மாதிரி வேணும்னா சொல்லி சஜஷன் கமெண்ட் செக்ஷனில் கூட. ஐ ரியலி சி ஆல் த கமெண்ட்ஸ். சரியா? அதை ஏற்று நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் பார்ட் 2 போட்டு வேகமாக ரிவிஷன் பண்ணுறேன். இன்னும் வேகமாகவே ஹாலோ அல்கேன்ஸ் மற்ற திருப்புறேன். 2வது விஷயம், மறக்காமல் லைக் பண்ணு. இந்த செஷனை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்.
அதான் வேலை. இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சேன்னா லைக் பண்ணதோட சேர்த்து ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், கீழே ஒரு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், ஹைப்பும் பண்ண. தட் வில் மோட்டிவேட் மீ அலாட். சரியா? நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ லைக் பண்ணி ஹைப் பண்ணுவேன் நம்புகிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஃபீட்பேக்கை தெரிவிப்பேன் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸை வேகமாக ரிவிஷன் பண்ணுற நம்புகிறேன். முக்கியமான எல்லாத்தையும் ஒரு இடத்துல சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இதோட நோட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 இடத்துல அப்லோட் பண்ணிவிடுவேன். டெலிகிராம் சேனல்லையும் உனக்கு வரும். நம்ம ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்க்குள்ளே TNVK-க்குள்ளே இந்த ஃபைட் பேக் சீரீஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோ சந்திப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிக்கோ. இந்த வீடியோ இருக்குல்ல, ஆல் ஆர்கானிக் நேமிக் ரியாக்ஷன்ஸை போய் செக் அவுட் பண்ண. மிஸ் பண்ணவங்க போய் மறுபடியும் செக் அவுட் பண்ண. செம்ம வீடியோ. இதுவும் நீ எக்ஸாம் முன்னாடி திருப்பணும். எக்ஸாம் முன்னாடி வேகமாக இந்த ரியாக்ஷன் ஷீட்டை திருப்பு. நீ தனியாக உட்காந்து திருப்பதை விட இந்த வீடியோ பார்த்து திருப்பினா வேறு லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி இப்போ நம்புகிறேன். இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். அண்டில் தென் இட்ஸ் டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் NST சைனிங் ஆஃப். இந்த ரீநீட் ப்ராசஸில் இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மட்டும் இல்லை, இதை நானும் உன் கூட சேர்ந்து உன்னோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நானும் என்னோட என்டையர் NST டீம் உங்களோட இருக்க போகிறோம். மேக் யூஸ் ஆஃப் திஸ் எவ்ரி செஷன்ஸ் ஃப்ரம் அவர் சைட் கைஸ். ஒவ்வொன்றுக்கும் முன்னாடி பல ஹார்ட் ஒர்க் இருக்குது. நல்லபடியாக நீ ரிசல்ட் வாங்கணும், சீட் எடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஒரே இன்டென்ஷன். நல்லபடியாக பண்ணுவேன் நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட். அடுத்த லெக்சரில் சந்திப்போம். பார்ட் 2 எவ்வளோ பேருக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ண. வேறு ஏதோ வீடியோஸ் எனக்கு வேணுமான்னு கேளு. நிறைய பேர் என்ன ஃபிசிக்ஸ் எடுக்க சொல்லிட்டு இருக்கேன். ஃபிசிக்ஸ்க்கு வரேன். டோன்ட் வரி, டெஃபினெட்லி ஐ வில் பி டேக்கிங் இட். டோன்ட் வரி, லெட்ஸ் என்ஜாய், லெட்ஸ் ஹேவ் அ blast செஷன் இன் ஃபிசிக்ஸ் ஆல்சோ. பார்ப்போம். Until then, it's Dr. Sudarshan from NST signing off. Take care. Thank you all.